சொற்பொழிவு 20. புரட்சி தனிப்பட்டது, தனிநபர் சார்ந்தது. முதல் கேள்வி: நீங்கள் உலகில் எழுந்தருளியுள்ள நிலையிலும் மனிதன் தாழ்ந்து கொண்டே சரிந்து கொண்டே போகிறான். உண்மையில் உங்களை போன்ற புத்த நிலையிலுள்ளவர்களின் வருகை சமயம் மானிடம் உயர்ந்து சிகரத்தை தொட வேண்டுமல்லவா? ஆயிரக்கணக்கானோரின் பார்வை உங்கள் மீது பதிந்துள்ளது. உங்கள் மூலம் உலகில் புதிய விழிப்பு தோன்றும் என்றும் அறத்தின் அடிப்படையிலான உலகம் நிர்மாணமாகும் என்றும் எதிர்பார்ப்பு உள்ளது. தங்கள் மூலம் ஆன்மீக வெடிப்பு எப்பொழுது நிகழும்? எவ்வகையில் நிகழும்? உங்கள் வழிகாட்டுதலின்படி மக்கள் மாறாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உங்களுக்கு எதிர்ப்பு அல்லவா தெரிவிக்கிறார்கள்? பதில்: முதல் விஷயம், மனிதர்கள் எப்பொழுதுமே இப்படித்தான் இருந்து வந்திருக்கிறார்கள். அரிதாகவே சிலரே மாறுகிறார்கள். வெளிச்சூழ்நிலைகள், வாழ்க்கை அமைப்புகள் தான் மாறுபாடு அடைகின்றன. ஆனால் மனிதர்கள் துளி கூட மாறுவதில்லை. உள்ளுக்குள் மனிதன் முன்பு போலவேதான் உள்ளான். ஆகவே இன்றைய மனிதன்தான் தரம் தாழ்ந்து விட்டான் என்று நீ கொண்டிருக்கும் பிரமையை கைவிடு. மனிதன் எப்பொழுதுமே இப்படித்தான் இருந்திருக்கிறான். புத்தரிடமும் மக்கள் அக்காலத்து மனிதன் கெட்டு போய்விட்டான் என்றும் அவனை சீர்திருத்த அவர் முயல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். லாவோட்சுவிடமும் கன்ஃபியூஷியஸிடமும் இவ்வாறே வேண்டப்பட்டது. புராதனமான சாஸ்திரங்களை அலசிப்பார். அவற்றிலும் மனிதன் பாவியாகிவிட்டான் என்றே புலம்பியிருக்கிறார்கள். பாபிலோன் நகரில் 6000 வருஷங்களுக்கு முற்பட்ட செங்கல் துண்டு ஓடு கிடைத்துள்ளது. அதில் சில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அதில் உள்ள தகவல் 6000 வருஷங்களுக்கு முற்பட்ட மக்களை பற்றியது. அது கூறுகிறது, இக்கால மனிதனுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இந்த அளவிற்கு கெட்டு போயிருக்கிறானே. இவ்வாறு ஒவ்வொரு காலத்திலும் சமகால மக்களின் தரம் தாழ்ந்து விட்டதாகவே கூறப்பட்டு வருகிறது. இதன் பின்னணியில் சில மனத்தத்துவ காரணங்கள் உள்ளன. கடந்த கால மனிதர்களை பற்றி நீ எதுவும் அறிந்திருக்கவில்லை. புத்தரை பற்றி உனக்கு கொஞ்சம் தெரியும்தான். ஆனால் அவர் கால மக்களை பற்றி நீ எதுவும் அறிந்திருக்கவில்லை. புத்தர் சம்பந்தமான சாஸ்திர நூல்கள் உள்ளன. அவர் பெருமையை உரைக்கும் பாடல்களும் உண்டு. ஆனால் அந்த பெருமைக்கு புத்தர் கால மக்களும் உரியவர்கள் என்று நினைக்க வேண்டாம். அக்கால மக்கள் சர்வோத்தமர்களாக இருந்திருந்தால் புத்தரை யார் மதித்திருப்பார்கள்? இருண்ட மேகங்களின் இடையேதான் மின்னல் ஒளி வீசுகிறது. சமகால மனிதர்கள் சராசரி நிலையில் இருந்ததால் தான் புத்தர் பிரம்மாண்டமாக தெரிந்தார். புத்தரை போன்றே ஏராளமான மக்கள் அவர் காலத்தில் வாழ்ந்திருந்தால் பிறகு புத்தரை யார் லட்சியம் செய்திருப்பார்கள்? கோஹினூர் வைரம் விலை மதிக்க முடியாதது. ஏனெனில் அது தனியானது, இணையற்றது. கிராமங்களில், சந்து பொந்துகளில், சாலை ஓரங்களில், நதிகளின் கரைகளிலெல்லாம் கோஹினூர் குவியலாக கிடைக்கத் தொடங்கினால் அதை பிறகு யார் சீண்டுவார்கள்? இன்றும் ராமனின் நினைவு உள்ளது, கிருஷ்ணனின் நினைவு உள்ளது. ஏனெனில் அவர்களின் சமகால மக்கள் அவர்கள் அளவிற்கு உயர்ந்தவர்களாயில்லை. பெரும்பான்மையோர் ராவணன் அல்லது கம்சனை போல் இருந்திருப்பார்கள். மனிதன் எப்பொழுதுமே அப்படித்தான் இருந்து வந்திருக்கிறான். ஆனால் கடந்த காலம் சிறப்பாக இருந்தது. அது ஒரு பொற்காலம் என்று ஓர் எண்ணம் மக்களிடையே நிலவுகிறது. ஏனெனில் அக்காலத்திய உயர்ந்த மனிதர்கள் பற்றிய செய்திகள் உன் வரையில் வந்து சேர்ந்துள்ளன. அக்காலத்திய இனிய பாடல்கள் நூற்றாண்டுகளை கடந்து உன்னை வந்தடைந்துள்ளன. கடைத்தெருவின் கூட்டம், ஆரவாரம் ஆகியவை காலப்போக்கில் மறைந்து விடுகின்றன. உயர்ந்தது மட்டும் மிஞ்சுகிறது. பூ மிஞ்சுகிறது. முள் தூக்கி எறியப்பட்டு விடுகிறது. இக்காலத்தவனாகிய நீ உன்னை சுற்றியுள்ளவர்களை பார்த்தால் அவர்களிடம் உனக்கு முள்தான் தென்படும். எங்கும் முள்தான். உன் சமகாலத்திய புத்தரை போன்ற மாமனிதர் உன் கண்ணில் படுவதில்லை. இத்தனை முள்களிடையே ரோஜா பூ மலரக்கூடும் என்று நம்புவதே சிரமம்.
ஆகவே ஒரு மாமனிதர் எதிர்பட்டால் அவர் மீது நம்பிக்கை உண்டாவதில்லை. ஏனென்றால் மாமனிதர் தென்படுவது அரிது. கோடிக்கணக்கில் சாதாரண மக்கள்தான் உலகை நிரப்பியுள்ளனர். ஆனால் காலப்போக்கில் அந்த ஒரு மாமனிதரின் நினைவுதான் நீடித்து எதிரொலித்து கொண்டிருக்கிறது. மற்ற கோடிக்கணக்கானவர்கள் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார்கள். உன் மதிப்பீடுகள் தவறாக போய்விடும். மனிதன் என்றும் ஒரே மாதிரிதான் உள்ளான். பழங்கால மனிதன்தான் சிறந்தவன் என்றோ, இக்காலத்தவனாகிய நீ தாழ்ந்தவன் என்றோ கூறலாகாது. அவன் அதிகம் அறிந்திருக்கவில்லை. ஆகவே நீ உயர்ந்தவன் என்று நினைப்பதும் தவறு. இக்கால பொருள்கள் முன்பு இருக்கவில்லை. ஆனால் மனிதன் மாறவில்லை. முற்கால மனிதன் ஃபியட் காருக்கு ஆசைப்பட்டு நிற்க மாட்டான். ஏனெனில் அப்போது அவ்வகை கார் கிடையாது. ஆனால் இக்கால மனிதன் ஃபியட் காருக்கு ஆசைப்பட்டால் அவன் பாவியாகிவிட மாட்டான். முற்காலத்தவன் ஜாதி குதிரைக்கு, சாரட்டு வண்டிக்கு, தேருக்கு ஆசைப்பட்டான். ஆசைப்படுதல் இன்றும் அப்படியேதான் உள்ளது. சாரட்டு வண்டிக்கு பதிலாக ஃபியட் வந்துவிட்டது. பொருளில்தான் வித்தியாசம், ஆசைப்படுதலில் அன்று. இன்றுள்ளவனைப் போலவே அன்றைய மனிதனும் பேராசைக்காரனாக, காமம் உள்ளவனாக, கோபக்காரனாக இருந்தான். இல்லாவிட்டால் அந்தந்த காலத்து புனிதர்கள் மக்களை நோக்கி கோபம் கொள்ளாதீர்கள், காம வசப்படாதீர்கள், பேராசையை கைவிடுங்கள் என்று உபதேசித்திருப்பார்களா? உன் சாஸ்திரங்கள் எல்லாமே இப்படித்தானே உபதேசிக்கின்றன. அவை அந்தந்த காலத்து மக்களுக்காகத்தானே. அவர்கள் பேராசைக்காரர்கள் அல்லர் எனில் அவர்களுக்கு உபதேசித்த புத்தர் பைத்தியக்காரர் என்றாகிவிடுமே. எங்களில் யாரும் லோபி இல்லை என்றல்லவா அவர்கள் பதிலளித்திருப்பார்கள். புத்தர் 40 ஆண்டுகள் ஊர் ஊராக அலைந்து மக்களை சந்தித்து பேராசை, பொறாமை, பெரிய ஏக்கம், அகங்காரம் ஆகியவற்றை கைவிடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அப்படியானால் இந்த தீய குணங்கள் மக்களிடம் இருந்திருக்கத்தான் வேண்டும். நோயில்லாவிடில் மருந்துகளை யார் விநியோகிப்பார்கள்? சாஸ்திரங்களே சாட்சி. அவை மக்கள் பின்பற்ற வேண்டியவை குறித்து கூறுவதால் அந்த அம்சங்கள் மக்களிடையே இருந்திருக்காது. எந்த வகை நோயோ அதற்குரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். பிரம்மசரியம் இத்துணை புகழப்பட்டதெனில் மக்களிடம் காமம் அதிகமாக வெளிப்பட்டிருக்கும். மக்கள் புலனடக்கத்துடன் வாழ்ந்திருந்தால் பிரம்மசரியம் போற்றப்பட்டிருக்காது. மக்கள் அறவழியில் செல்பவர்களாயின் தர்ம சாஸ்திரங்கள் தேவைப்பட்டாது என்று லாவோட்சு கூறினார். அவர் சொன்னது சரியாகத்தான் உள்ளது. எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு ஆபத்தோ அப்பொழுது நான் வருவேன் என்று கிருஷ்ணன் சொன்னாரே, அந்த சமயம் ஏன் வந்திருந்தார்? அவர் காலத்தில் தர்மம் சேதப்பட்டிருக்க வேண்டும் என்பது தெளிவு. அதர்மத்தின் இருள் சூழ்ந்து சாதுக்கள் துன்புறுத்தப்படும் போதெல்லாம் நான் வருவேன் என்று கிருஷ்ணன் அறிவித்ததால் அவர் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் அத்தகைய இழிநிலை ஏற்பட்டிருக்கும். தர்க்கப்படி யோசித்து புரிந்து கொள். உன் வீட்டில் யாருக்காவது நோய் என்றால் தான் மருத்துவரை அழைப்பாய். ஒரு சமூகம் தாழ்ந்து இழிந்து போனால்தான் அதை தூக்கி விடுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இத்தனை அவதாரங்கள் ஏன் ஏற்பட்டன? இத்தனை தீர்த்தங்கரர்கள், ஜெயின் அவதாரங்கள் ஏன் தோன்றினர்? அந்தந்த கால மனித சமூகம் தவறான வழியில் சென்றிருக்க வேண்டும். ஆகவே மனிதன் எக்காலத்திலும் ஒரே மாதிரியாகவே இருந்து வந்திருக்கிறான். நம் சொந்த வாழ்க்கையிலேயே கூட இம்மாதிரி பிரமை உண்டு. நம்முடைய குழந்தை பருவம் பொற்காலமாக இருந்ததாக இப்போது நடுவயதில் நினைவு கூர்கிறோம். ஆனால் வளர்கின்ற குழந்தைகள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். குழந்தைகள் சீக்கிரமாகவே பெரியவர்களாக வளர்ந்துவிட விரும்புகிறார்கள். தந்தை நாற்காலியில் உட்கார்ந்திருப்பார். மகன் அவர் அருகில் நின்று கொண்டு, அப்பா
நான் உன்னை விட பெரியவன் என்பான். இவ்வாறு அவன் கூறுவது அவனது விருப்பத்தின் பிரதிபலிப்புத்தான். பள்ளிக்கூடத்தில் ஒரு சிறுவன் குறும்பு செய்ததற்காக ஆசிரியர் அடித்து விட்டார். பிறகு அவனை கொஞ்சி சமாதானப்படுத்தினார். எனக்கு உன் மீது மிகவும் பிரியம், அதை நிரூபிக்கத்தான் உன்னை அடித்தேன் என்று விளக்கினார். சிறுவன் கண்ணீரை துடைத்து கொண்டே, சார், எனக்கும் உங்கள் மீது மிகவும் பிரியம், ஆனால் அதை தற்சமயம் உங்கள் வழியில் நிரூபிக்க இயலாதவனாக இருக்கிறேன் என்றான். சிறுவர்களிடம் கேட்டுப்பார், அவர்கள் விரைவாக பெரியவர்களாக விரும்புகிறார்கள். ஆனால் பெரியவர்களான பின் குழந்தை பருவம் சொர்க்கமாக இருந்தது என்று நினைப்பார்கள். அது உண்மையில்லையே. சிறுவயதில் உனக்கு சுதந்திரம் என்பதே இருந்தது கிடையாதே. நீயாக தனியாக எதுவும் செய்ய சக்தியற்றவனாய் இருந்தாயே. உன் ஒவ்வொரு தேவையையும் நிறைவேற்றிக் கொள்ள நீ யாரையாவது நம்பியிருக்க வேண்டியிருந்தது. இத்தகைய அடிமை வாழ்வு எப்படி அழகாக இருந்திருக்க முடியும்? ஆனால் வளர்ந்தபின் சிறு வயதில் பட்ட சிரமங்கள் நினைவில் இருப்பதில்லை. மனத்தத்துவ அறிஞர்கள் இதற்கொரு காரணம் கூறுகின்றனர். மனித வாழ்க்கையில் துன்பங்கள் அடுக்கடுக்காக வருவதால் சமீபத்திய துன்பம் முந்திய துன்பத்தை மறக்கடித்து விடுகிறது. எல்லா துன்பங்களையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் நாம் உயர் வாழ முடியாது, வெடித்து விடுவோம். ஆகவே மேலே அழுத்தும் துன்பங்கள் கீழே உள்ள துன்ப நினைவுகளை ஆழ்மனத்தின் பள்ளத்தில் தள்ளிவிடுகின்றன. மனம் சுகமான நினைவுகளை பூமாலை போல் தொடுக்கிறது. வளர வளர சுகமான நினைவுகளை சேகரித்து கொண்டே செல்கிறோம். இன்பமாக இல்லாததை பின்னால் தள்ளிவிடுகிறோம். எனவேதான் கடந்த காலம் பற்றி நாம் விடும் அறிக்கைகள் தப்பாகவே உள்ளன. தனி மனிதனின் இந்த நிலை சமூகத்தில் பெரிய அளவில் காணப்படுகிறது. பழைய சமூகம் அழகாக இருந்ததாக, பொற்காலமாக திகழ்ந்ததாக நினைக்கிறோம். இது தவறான கண்ணோட்டம். கடந்த காலம் உண்மையிலேயே சிறந்ததாக இருந்திருந்தால் அதிலிருந்து தோன்றிய தற்காலம் கூடுதல் சிறப்புடன் அல்லவா விளங்க வேண்டும். சிறுவயது காலம் இன்பமானதெனில் அதிலிருந்து உருவான நடுவயது பருவம் கூடுதலாக இன்பமாக அல்லவா இருக்க வேண்டும். இளமை காலம் அருமையாக இருந்ததாக நீ கருதினால் அதிலிருந்து வெளிப்பட்ட முதுமை இளமையை விட அழகாக அல்லவா இருக்கும். ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையே இனியதாக இருந்தால் மரணம் ஆனந்த நடனமாக, உற்சவமாக கருதப்பட வேண்டும். ஏனெனில் மரணம் என்பது வாழ்க்கையின் முடிவில் பிழிந்தெடுக்கப்படுகின்ற சாரமாகும். ஆனால் நீ பார்க்கும் விதம் எதிரானது. இளமையை விட குழந்தை பருவத்தை, முதுமையை விட இளமை காலத்தை சிறந்ததாக நினைக்கிறாய். தெரிந்ததில்லை. ஏனெனில் துக்கங்களை ஒவ்வொன்றாக மறந்து சுகத்தை சேகரித்து வருகிறாய். சுகம் புதிதாக கிடைக்காவிடில் பழைய இனிய நினைவுகளை பாதுகாக்கிறாய். மக்கள் அவ்வப்பொழுது போற்றிய பொற்கால சமூகங்களை கடந்துதான் நீ இன்றைய சமூகத்திற்கு வந்திருக்கிறாய். முன்பிருந்த காலத்தை சதயுகம், சத்திய யுகம் என்பார்கள். அந்த யுகத்திலிருந்துதான் இன்றைய கலியுகம் தோன்றியிருக்கிறது. பழத்தை வைத்து மரத்தை அறியலாம் என்னும் பழமொழிக்கு இணங்க கலியுகத்தை வைத்து அதற்கு முன்பிருந்த யுகங்களின் தரத்தை புரிந்து கொள்ளலாம். எனவே மனித குலத்தின் கடந்த காலம் அனைத்தும் எற்றூழ் நிலையிலும் உனது நிகழ்காலத்தை விட உயர்ந்ததாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. உன்னை விட கடந்த காலத்தவன் மோசமாயிருந்திருக்கலாம். உன்னை விட சிறந்தவனாக மட்டும் இருக்க முடியாது. ஏனெனில் நீ அவனிடமிருந்து வந்தவன். நான் இன்னொரு பிரமையையும் உன் உள்ளத்திலிருந்து அகற்ற விரும்புகிறேன். அதாவது, நீ கடந்த காலத்தவர்களை விட உயர்ந்தவன் என்றும் நான் கூற விரும்பவில்லை. நீ அவர்களை விட மோசமும் இல்லை.
மனிதன் எப்பொழுதும் எப்படி இருந்து வந்துள்ளானோ அப்படியேதான் நீயும் இருக்கிறாய் என்று தெளிவாக கூறுகிறேன். ஆகவே இந்த ஒப்பீட்டு கவலை எண்ணங்களை கைவிடு. எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களில் சிலர் அவ்வப்பொழுது புரட்சி நிகழ்த்தியுள்ளார்கள் என்பதை கவனி. மற்றவர்களை பற்றிய கவலையை விடு. உன் உள்ளத்தில் ஞான தீபம் எரிந்தால் அதன் மூலம் உன் வாழ்க்கையில் ஒளி பரவினால் அதுவே போதும். நீங்கள் இருந்தும் மனிதன் தரம் தாழ்ந்து போகிறானே என்று கேட்கிறாய். நான் யாரும் தரம் குறைந்து சரிவதாகவோ தரம் மேம்பட்டு உயர்வதாகவோ காணவில்லை. மக்கள் செக்குமாடு போல் ஒரே இடத்தை ஒரே விதமாக சுற்றி வருகிறார்கள். அவர்களின் கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. எங்கேயோ முன்னேறி சென்று கொண்டிருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் யாரும் எங்கும் போகவில்லை. அவர்களின் கண்களை பழைய நம்பிக்கைகள், கொள்கைகள், தத்துவங்கள், மதங்கள், அரசியல் முதலியவை கட்டு துணியாக மூடியுள்ளன. எப்போதாவது எவனாவது ஒருவன் அந்த கட்டை அவிழ்த்து பார்க்கிறான். ஆடேடே, நான் செக்குமாடு போல் வட்டப்பாதையில் அல்லவா சுற்றி வருகிறேன். அவன் அந்த வட்டப்பாதையிலிருந்து வெளியேறுகிறான். அவ்வாறு வட்டத்தை தாண்டி குதிப்பதே சந்நியாசம் என்பது. சமூகத்தில் அறப்புரட்சி வராது. சந்நியாசிகள் சிலரின் வாழ்க்கையில் புரட்சி ஏற்படும் வாய்ப்புண்டு. அற உலகில் ஏற்படுவது மகா புரட்சி. அது தனி மனிதனிடம்தான் வெளிப்படும். சமூகத்தில் சிறிய அளவிலான சீர்திருத்தங்களே நிகழ்கின்றன. மேற்பூச்சாக மாற்றம் நிகழ்கிறது. வீடு அப்படியேதான் உள்ளது. பிளாஸ்டர் விழுந்திருந்தால் மறுபடியும் ஒட்டப்படுகிறது. நிறம் வெளிரி போயிருந்தால் மறுபடியும் வண்ணம் பூசப்படுகிறது. கூரை சேதமாகியிருந்தால் ஓடு மாற்றப்பட்டு வேயப்படுகிறது. சுவர் சரியத் தொடங்கினால் முட்டு கொடுக்கப்படுகிறது. இவ்வாறு மொத்தத்தில் வீடு அப்படியேதான் உள்ளது. ஆனால் புரட்சி அல்லது தீவிர மாறுதல் என்பது தனி மனிதனிடம் நிகழ்கிறது. புரட்சி முழுமையாக தனிநபரையே சார்ந்தது. எனவேதான் யாரும் உயர்வதாக அல்லது தாழ்வதாக என்னால் கருத முடியவில்லை. சமூகம் அன்று போல்தான் இன்றும் உள்ளது. புத்தர் போன்ற புனிதர்கள் உலகில் வருகை தரும்போது மானிடம் சிகரத்தை தொடுகிறது என்று சொன்னாய். ஆனால் மானிடம் மொத்தமும் சிகரத்தை தொடாது. மனிதர்களில் சிலர் சிகரம் தொடுகின்றனர். அவர்களிடம் மறைந்துள்ள மனித தன்மை உன்னதத்தை தொடுகிறது. ஆனால் சிகரம் தொடாதவர்கள்தான் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். எப்பொழுதாவது கோடியில் ஒருவர் அந்த புத்த ஞானியர்களுடன் எல்லையற்ற யாத்திரையில் சேர்ந்து கொள்கிறார். புத்தர் காலத்தில், மகாவீரர் காலத்தில் மாபெரும் ஆன்மீக புரட்சிகள் நடந்ததாக இக்காலத்தில் நீ கருதலாம். ஆனால் விகிதாச்சார முறையில் ஆராய்ந்தால் நீ அதிசயப்படுவாய். புத்தர் சென்ற ஊரில் 10,000 பேர் வசித்தால் அவர்கள் 10 பேர் அவர் உபதேசத்தை கேட்க வந்தாலே போதும். அந்த 10 பேரில் ஒருவராவது ஆழ்ந்து கேட்டிருந்தால் அது பெரிய விஷயம். உபதேச ஊரை கேட்க வருபவர்கள் எல்லோரும் காது கொடுத்தும் கேட்பார்கள் என்று நிச்சயமில்லை. நிறைய பேர் புத்தர் பேச்சை கேட்டார்கள் என்று இக்காலத்தில் நீ நினைப்பது வேறு விஷயம். தற்சமயம் என் சொற்பொழிவை கேட்பவர்கள் குறைவு. அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் அதைவிட குறைவு. என்னை புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து வருபவர்கள் மிகவும் சொற்பம். ஆனால் சிறிது காலம் கழித்து நிறைய பேர் திரண்டு என் பேச்சை கேட்டு வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டது போல் பிரமை உருவாகும். இப்போது ஜைனர்களின் எண்ணிக்கை 30 லட்சம் இருக்கும். மகாவீரர் 30 லட்சமாக வளர்ந்திருக்கிறது. ஆகவே மகாவீரர் குறைந்த அளவில் சிலரைத்தான் தமது வழிக்கு மாற்ற முடிந்திருக்கிறது. மாறுதல் எப்பொழுதும் குறைந்த எண்ணிக்கையில்தான் நிகழும். அந்த சில மனிதர்களிடம் மறைந்துள்ள மனித தன்மைதான் உன்னத நிலையை தொடுகிறது.
இதை பற்றியெல்லாம் நீ ஆராய்ந்து கொண்டிராமல் உன் உள்ளம் ஞான சிகரத்தை தொட முயலுகிறதா இல்லையா என்பதை பற்றி மட்டும் கவலைப்படு. மற்றவர்களை பற்றிய கவலையில் உன்னை மறந்துவிடப் போகிறாய். ஜாக்கிரதை. மற்றவர்களின் முன்னேற்றம் குறித்து நீ ஆராய்ந்து கொண்டிருந்தால் நீயும் முன்னேற மாட்டாய், மற்றவர்களுக்கும் லாபம் இல்லை. ஆயிரக்கணக்கான கண்கள் என்னை நோக்கியே உள்ளதாகவும் ஒருவேளை என் மூலமாக உலகில் புதிய விழிப்பு தோன்றலாம் என நீ நினைப்பதாகவும் கூறுகிறாய். இந்த பிரமைகளை கைவிடு. யார் மூலமும் புதிய விழிப்பு தோன்றியதில்லை, தோன்றப் போவதில்லை. எத்தனையோ சான்றோர்கள் உலகில் உதித்துள்ளனர். என்ன செய்ய முடிந்தது? என்னை பற்றிய பிரமையையும் கைவிடு. பிரமைகள் உன்னை வழி தவறச் செய்கின்றன. நீயே புரட்சியை கொண்டு வர முடியும். அவ்வாறு செய்யாமல் நீ வேறு யார் வருகையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய். அது இன்னொருவரது வேலை என நினைக்கிறாய். குறிப்பாக புரட்சி செய்வது எனது கடமை என்றும் நான் முயற்சி செய்யாவிடில் அது எனது குற்றமாகிவிடும் என்றும் நீ கருதுகிறாய். அப்படியானால் எனக்கு முன்பே தோன்றிய புத்த புருஷர்களும் குற்றவாளிகளே என்று நீ முடிவு செய்ய நேரிடும். ஏனெனில் இதுவரையில் மறுமலர்ச்சி அல்லது புது விழிப்பு ஏற்பட்டதில்லை. புது விழிப்பு ஒருபோதும் ஏற்படாது என்றும் நான் சொல்வேன். புது விழிப்பிற்கான ஆங்கில சொல் ஊடோபியா, யூட்டோபியா. இதன் பொருள் என்றும் வந்ததில்லை, என்றும் வராது என்பதாகவும். அது உன் விருப்பம் மட்டுமே, ஒரு கனவு மட்டுமே. அது நிறைவேற முடியாத விருப்பமுமாகவும். நீ வேறொருவர் மூலமாக, உதாரணமாக என் மூலமாக புரட்சி வரும் என ஏன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய்? இதேபோல் என்னிடம் பலர் வந்து அடுத்த அவதாரம் எப்போது நிகழும் என்று கேட்கிறார்கள். நீயும் கேட்கிறாய். நீ ஏன் சும்மா இருக்கிறாய்? உனக்குள் ஓர் அவதாரத்தை ஏன் பிறப்பிக்க கூடாது? நீ இந்த பொறுப்பை ஏன் தள்ளி போடுகிறாய்? யார் மீது தள்ளி விடுகிறாய்? என்னிடம் பலர் வந்து புகார் கூறுகிறார்கள். பகவான் நம் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்பதில்லை. ஏராளமான மக்கள் ஏக்க பெருமூச்சு விடுகிறார்கள். பகவான் எங்கே இருக்கிறார்? அவர் ஏன் வருவதில்லை? இம்மாதிரி பேசுவது தன்னையே ஏமாற்றிக் கொள்ளும் சதியாகும். இதன் மூலம் நீ எதுவும் முயற்சி செய்ய வேண்டியதில்லை என்றொரு கருத்தை உனக்குள் உருவாக்கிக் கொள்கிறாய். ஓரிடத்தில் அமர்ந்து பாதையை பார்த்து கொண்டிருக்கிறாய். இறை தூதர், மகான் அல்லது அவதார புருஷர் வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறாய். எல்லோரும் வந்து போயாகிவிட்டது. புதிய விழிப்புதான் இன்னும் வரவில்லை. புரட்சி எதுவும் ஏற்படவில்லை. அவதாரங்கள், மதஸ்தாபகர்கள் வந்து போய்விட்டனர். நீ எப்போது விழிக்கப் போகிறாய்? நீ பிரமைக்கு ஆளாகியுள்ளாய். புரட்சி இன்னொருவர் மூலம் எழாது. அது உனக்குள் விளைய வேண்டும். சமூக அளவில் புதிய விழிப்பு என்றும் தோன்றாது. சமூகத்தில் நிகழும் மாறுதல் அரசியலுடன் சம்பந்தப்பட்டது. தனி மனித அளவில் நிகழும் புரட்சி அறவகையானது. அதை தர்மம் என்கிறோம். நீ அரசியலை தர்ம நெறியின் மீது திணிக்காதே. மக்கள் தூங்குவதையே விரும்பினால் யார் எழுப்ப முடியும்? எப்படி எழுப்ப முடியும்? எழுப்புபவன் அளவு மீறி தொந்தரவு செய்தால் தூங்குபவர்கள் எரிச்சல் பட்டு அவனை கொன்று போடுவார்கள். அதுதான் நடந்தது. இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தனர். சாக்ரடீஸிற்கு விஷம் கொடுத்தனர். ஏனெனில் இந்த இருவரும் சமூகத்தை தட்டி எழுப்ப அதிக ஆரவாரம் செய்தனர். ஒருவன் தூங்குகிறான். நீ சென்று காலையிலிருந்தே மணியடித்து பொழுது விடிந்து விட்டது, எழுந்திரு என்று கூவுகிறாய். அவன் எரிச்சலுடன் தூங்குவதற்கும் எழுந்திருப்பதற்கும் எனக்கு குறைந்தபட்சமாவது சுதந்திரம் உள்ளது என்று பதிலளிக்கிறான். தூங்க விடாமல் மணியடிக்கப்பட்டால் அவனுக்கு கோபம் வருவது நியாயம்தானே? மேலும்
தூங்குபவர்கள்தான் பெரும்பான்மையோராக இருக்கிறார்கள். மணி அடிப்பவர்கள் வந்து போகிறார்கள். தூங்குவோர் புரண்டு கூட படுப்பதில்லை. சிலர் புரண்டு மறுபடி தூக்கத்தில் ஆழ்கிறார்கள். சிலர் கோபிக்கிறார்கள். சிலர் கைகூப்பி, ஐயா ஞானியாரே, உமக்கு வணக்கம். நீங்கள் பெரிய மகாத்மா என்பது எனக்கு தெரியும். நான் அற்பமானவன். என்னை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிடுங்கள். இப்போது எழுந்திருப்பது எனக்கு சௌகரியமாக இல்லை. கட்டாயம் ஒரு நாள் எழுந்திருப்பேன். நீங்கள் சொல்லும் விஷயம் சரிதான், ஆனால் இப்போது எனக்கு வேண்டாம் என்பார்கள். ஞானி சொல்வது சரி என்பவர்கள் ஆளை விட்டால் போதும் என்றும் கூறுகிறார்கள். இதற்கு மேல் எப்படி வாதம் புரிவது? தூங்க விரும்புபவனை எப்படி தடுப்பது? அவன் சொல்கிறான், இது விழிப்பதற்குரிய பிரம்ம முகூர்த்தம் என்று எனக்கு தெரியும். இன்றில்லை, கட்டாயம் என்றாவது ஒரு நாள் இந்த நேரத்தில் எழுவோம். உங்கள் பேச்சை நினைவில் வைப்போம். உங்கள் பெயரை ஓதுவோம். உங்களை வழிபடுவோம். உங்கள் புகைப்படத்தை சுவரில் மாட்டுவோம். சிலை கூட செய்து வைப்போம். ஆனால் தற்சமயத்திற்கு என்னை இப்படியே விட்டுவிடுங்கள். இப்பொழுது எனக்கு தூக்கம் வருகிறது. ஞானம் பெறுவதற்கான யோக்கியதை எனக்கு இன்னும் அமையவில்லை. தற்சமயத்திற்கு வீடு, மனைவி, குழந்தைகளை பராமரிக்க விடுங்கள். ஒரு நாள் மோட்சத்தை நோக்கி நடை போட்டுத்தான் ஆக வேண்டும். நீங்கள் சரியாகத்தான் சொல்கிறீர்கள். ஆகவே நீ பூஜை செய்கிறாய், கோயில் கட்டுகிறாய். உன் பூஜைகளும் உன் கோயில்களும் நீ தப்பித்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளுள் அடங்கும். தீயவர்களாக இருந்தால் சண்டை போட எழுந்து நிற்பார்கள். நல்லவர்களாக இருந்தால் பூஜை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். மொத்தத்தில் யாரும் தூக்கத்தை கைவிட மட்டும் தயாரில்லை. நம் நாட்டில் சிலுவையில் ஏற்றவில்லை. இது பண்பாளர்களின் நாடு. அடி உதை, தகராறு, ஏமாற்று வேலைகளில் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏனெனில் இது அஹிம்சாவாதிகளின் தேசம். நமது பரம்பரை புராதனமானது. கை கூப்பி காலை தொட்டு வணங்கி ஒருவரை தவிர்க்க முடியுமானால் அவரை ஏன் சிலுவையில் மாட்ட வேண்டும்? சிலுவையில் தொங்கவிட்டால் பிரச்சனைதான் அதிகரிக்கும். ஆகவே யூதர்கள் இயேசுநாதரை சிலுவையில் பூட்டியது போல் நாம் புத்தரை கொடுமைப்படுத்தவில்லை. யாராவது ஒன்றிரண்டு பைத்தியக்காரன் அவர் மீது கல்லெறிந்திருக்க கூடும். ஆனால் பொதுவாக இந்திய சமூகம் அவரை அவதாரம் என்று போற்றியது. மகாவீரரும் திட்டு வசவுகளுக்கு உள்ளாகி இருக்கலாம். ஆனால் சாக்ரடீஸுக்கு விஷம் கொடுத்தது போல் மகாவீரருக்கு யாரும் விஷம் தரவில்லை. மன்சூரை எதிர்ப்பாளர்கள் வெட்டியது போல் நாம் கபீர்தாஸை தாக்கவில்லை. பாரதம் பண்பாளர்களின் தேசம். நாம் நுணுக்கமான உபாயங்கள் அறிந்தவர்கள். ஊசியால் ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியுமானால் அங்கே கத்தி தேவைப்படுவதில்லை. கோயில் கட்டுகிறோம். அங்கு பிரதிஷ்டை செய்ய சிலைகள் செதுக்குகிறோம். பூமாலை அணிவிக்கிறோம். சாஸ்திரங்கள் உருவாக்குகிறோம். வேறென்ன வேண்டும்? எங்களை எழுப்பாமல் மட்டும் இரு. சமூகம் ஒரு காலத்திலும் விழிப்படையாது. சமூகம் என்பது தூங்கு மூஞ்சிகளின் கூட்டம். இந்த கூட்டத்தினரில் எப்பொழுதாவது அரிதாகத்தான் எவனாவது ஞான விழிப்பு பெறுகிறான். என்னால் உலகம் மாற்றமடையும் என நீ நினைப்பது ஒரு பிரமை. நான் உன்னுடைய பிரமையை ஊக்குவிக்க தயாராக இல்லை. என் மூலம் புதிய விழிப்பு ஏற்படும் என்று நான் சொல்ல மாட்டேன். என் மூலம் உலகில் புரட்சி எதுவும் விளையாது. நான் ராமராஜ்யத்தை நிலைநாட்டுவேன் என்றா நினைக்கிறாய்? ராமனால் ஸ்தாபிக்க முடியாத ராமராஜ்யத்தை, கிருஷ்ணனால் முடியாததை, புத்தரால் முடியாததை நான் மட்டும் எப்படி நிறைவேற்றி வைக்க முடியும்? இல்லை, இல்லை. புத்தரோ ராமனோ கிருஷ்ணனோ தர்ம சாம்ராஜ்யம் ஏற்படுத்தப் போவதாக பிரமை கொண்டிருக்கவில்லை. புத்தர் அடிக்கடி சொன்னார், நீயே உனக்கு விளக்காக ஆகுக. என் மூலம் எதுவும் நடைபெறுவது சாத்தியமில்லை.
மகாவீரர் சொன்னார், நீ உன்னையே சரணடைவாயாக. என் பாதங்களை பணிவதால் உனக்கு என்ன நன்மை விளைந்துவிடப் போகிறது? மகாவீரர் மேலும் தெளிவாக, நான் விழிப்பு பெற்றுவிட்டேன் தான். ஆனால் நான் உனக்கு நன்மை செய்வதற்காக உலகில் வரவில்லை என்று அறிவித்தார். உலக நன்மைக்காகத்தான் அவர் பிறந்ததாக சமண மதத்தினர் நம்பிய போதிலும் மகாவீரரோ ஒருவனுக்கு இன்னொருவன் எப்படி ஆன்மீக உதவி செய்ய முடியும் என்று கேட்கிறார். இன்னொருவன் உனக்கு ஆன்மீக நன்மை செய்ய முடியும் என்றால் அது பைசா பெறாது. அதனால் உனக்கு ஆன்மீக வளர்ச்சி ஏற்படாது. உன் உள்மனத்தில் புரட்சி எழாது. மற்றவனது தூண்டுதல் கடன் வாங்குவது போன்றது. ஆகவே மகாவீரர் தன்னை அணுகியவர்களை, நீ உன்னையே சரணடைக, உன்னை புரிந்து கொள், உன்னை எழுப்பிக்கொள் என்று ஒதுக்கிவிட்டார். அறத்தின் அடிப்படையிலான உலகம் எப்பொழுது நிர்மாணிக்கப்படும் என்று நீ கேட்டாயல்லவா? அப்படி பொய்க்கனவு காணாதே. உலகம் பொதுவாக தர்ம வழியில் இயங்குவதில்லை. தர்மாத்மாக்கள் சிலரே இதில் ஞான விழிப்புடன் உள்ளனர். இரவு என்பது இருட்டாகத்தான் இருக்கும். இதில் எப்பொழுதாவது சில நட்சத்திரங்கள் ஒளிவிடும். இரவு எப்பொழுது முழுமையாக கழியும் என்று எதிர்பார்த்தபடி இராதே. நீ ஒளிவிடுகிறாயா? உன்னிடம் ஞான ஒளி தோன்றியுள்ளதா என்பதை மட்டும் கவனி. நீ ஒளி வீசினால் உன் வரையில் இரவு பொழுது முடிந்துவிட்டது. உனக்கு விடியல் ஏற்பட்டு விட்டது. இந்த புரட்சிகரமான மாறுதல் தனி மனிதனின் ஆழ்மனத்தில் நிகழ்கிறது. இது உள்முகமானது, ஒவ்வொருவனுக்கும் தனிப்பட்டது. கூட்டத்துடன், சமூகத்துடன் இந்த புரட்சிக்கு சம்பந்தமில்லை. இந்த விஷயத்தை நான் மீண்டும் மீண்டும் தெரிவிக்க விரும்புகிறேன். எப்பொழுது ஆன்மீக வெடிப்பு நிகழும், எந்த விதமாக நிகழும், அதற்கேற்ப மாறாமல் மக்கள் உங்களை எதிர்ப்பது போல் உள்ளதே என்றும் நீ கேட்டாய். மக்கள் இவ்விஷயத்தில் எப்பொழுதும் எதிர் அணியில்தான் இருக்கிறார்கள். இதில் புதுமை இல்லை. அவர்கள் எதிர்க்காவிட்டால் தான் ஆச்சரியப்பட வேண்டும். அவர்கள் எதிர்க்கத்தான் வேண்டும். அதுதான் அவர்களுக்கு பழக்கமானது. ஜைன சாஸ்திர கதை ஒன்றில் ஆற்றில் குளிக்கச் சென்ற முனிவர் தண்ணீரில் ஒரு தேள் மிதப்பதை பார்த்தார். அது செத்துவிடக்கூடாதே என்று அவர் அதை கையில் எடுத்து கரையில் விட்டார். தேள் அவரை 2-3 முறை கொட்டிவிட்டது. ஒரு எறும்பை தடுத்து வேறு திசைக்கு மாற்றினால் அது பழைய திசைக்கே திரும்பி விடுவதை பார்த்திருப்பாயே. எறும்புகள் மிகவும் பிடிவாதமானவை. ஏனெனில் அவற்றிடம் அத்துணை முட்டாள்தனம் உள்ளது. தேளும் அப்படியே பழைய திசைக்கே திரும்பி மீண்டும் தண்ணீரில் விழுந்தது. முனிவர் பரிதாபப்பட்டு அதை தூக்கி கரையில் வைத்தபோது அது மறுபடியும் அவரை 2-3 முறை கொட்டியது. இதைக் கண்டு ஒரு மீனவர் முனிவரிடம், இந்த தேள் உங்களை மீண்டும் மீண்டும் கொட்டுகிறதே, சனியனை தண்ணீரில் உதறிவிடுங்கள், செத்து தொலையட்டும் என்றார். முனிவர் சிரித்தார். அது தனது வழக்கத்தை கைவிடவில்லை. நான் மட்டும் ஏன் என் வழக்கத்தை கைவிட வேண்டும்? தேள் என்றால் அது கொட்டத்தான் செய்யும் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அது என்னை கொட்டாமல் எனக்கு நன்றி கூறினால்தான் பயப்பட வேண்டும். அவ்வாறு அது செய்தால் நம்பவே முடியாது என்று முனிவர் விளக்கினார். தூங்குகின்ற மக்களை எழுப்ப யாராவது முயன்றால் அவர்கள் கோபமுற்று தேள் போலக்கு கொட்டுவார்கள். அவர்களது செயலை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை நான் ஆட்சேபிக்கவும் இல்லை. தூங்குபவர்களை எழுப்பினால் அவர்கள் கோபிக்கத்தான் செய்வார்கள். அன்றாட வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ஒருவன் வெளியூர் செல்ல ரயில் வண்டி 4 மணிக்கு என்பதால் அதற்கு முன்பே எழுப்பச் சொல்லுவான். அவ்வாறே அவனது நன்மைக்காகவே எழுப்பினாலும் அவன் கோபிக்கிறான். எழுப்புபவரை எதிரி போல் பார்த்து முறைக்கிறான். ஆமாம், எழுப்பச் சொன்னேன்தான், அதற்காக இப்படியா அவசரப்படுத்துவது என்று கேட்கிறான். இதேபோல்
நோயாளிக்கு மருந்து கொடுக்கும்போது அவனும் தகராறு செய்கிறான். பெரும்பான்மையோர் குழந்தைத்தனமாகவே நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் எதிர்ப்பது இயற்கைதான். அவர்களின் எதிர்ப்புக்கான காரணத்தை மனத்தத்துவ அடிப்படையில் நீ ஆராய்ந்தால் அசந்து போவாய். அவர்கள் எதிர்க்கும் விஷயத்தில் சிறிதளவாவது உண்மை உள்ளது என்கிற நியாயத்தால் தான், அது வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்று நினைப்பதால் தான் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். இந்த மகாத்மா நம்மை எழுப்பிவிடப் போகிறாரோ என்று பயப்படுகிறார்கள். அவர்களுக்கு சந்தேகம், இந்த ஆள் பேசுவது இதயத்தில் இறங்கிவிடக் கூடாது, அப்பேச்சு ஆத்மாவில் விதை போல் பதிந்துவிடக்கூடாது என்று அஞ்சுகிறார்கள். அவர்கள் மேற்கொள்வது அடையாள எதிர்ப்பு. அவர்களுக்கு 2 வழிகள்தான் உள்ளன. எதிர்த்து போராட வேண்டும் அல்லது உண்மையை ஒப்புக்கொண்டு சேர்ந்து செல்ல வேண்டும். அவர்கள் எதிர்ப்பு வழியையே தேர்ந்தெடுத்தனர். அவர்களது எதிர்ப்பை நான் குறை கூற மாட்டேன். அவர்களது நடவடிக்கை இயற்கையானது என்று ஒப்புக்கொள்கிறேன். ஞானியர்கள் சொல்வதை அவர்களது மனசாட்சி ஏற்றுக்கொள்கிறது என்கிற நுணுக்கமான ரகசியத்தையே அந்த எதிர்ப்பு மறைமுகமாக தெரிவிக்கிறது. இன்னொரு விஷயம், அப்படி அவர்கள் ஞானியர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க காவிடில் அவர்களுக்கு ஞான விழிப்பில் ஆர்வமில்லை என்று பொருள்படும். ஞானி ஒருவர் தோன்றியும் மக்கள் அவரை எதிர்க்காவிடில் அது கெடுதலாகும். ஐயா, ஞானி யாரே? நீங்கள் சொல்ல விரும்புவதை ஆனந்தமாகச் சொல்லுங்கள். செய்ய விரும்புவதை செய்யுங்கள். அதை கேட்டும் பார்த்தும் எங்களுக்கு நன்றாக பொழுது போகிறது. இவ்வாறு கூறி மக்களின் ஞானியின் உபதேசம் முடிந்ததும் கைத்தட்டி பாராட்டிவிட்டு எதிர்ப்பே காட்டாமல் வீட்டுக்கு திரும்பிவிட்டால் அதனால் பிரச்சனை ஏற்படும். எதிர்ப்பு இருந்தால் மறைமுகமான பிடிப்பு ஏற்பட்டுவிட்டது என்பதை கவனத்தில் வை. வெறுப்பு என்பது அன்பின் வகைகளுள் ஒன்று. எவன் ஒன்றை வெறுக்கத் தொடங்குகிறானோ அதை அவன் கூடிய விரைவில் நேசிக்கவும் வாய்ப்புள்ளது. ஆனால் உதாசீனம், அலட்சியம் ஆபத்தானது. ஞானியர் எதிர்ப்பட்டும் மக்களுக்கு அக்கறை இல்லை. எனில் ஒரு நன்மையும் விளையாது. யாரும் அவர்களை எதிர்க்கவில்லை, நேசிக்கவும் இல்லை என்றால் மனமாற்றம் ஏற்பட வாய்ப்பும் இல்லை. மக்கள் ஞானியரை பார்த்து, உங்கள் விருப்பப்படி இருங்கள், உங்கள் மனம் கூறுகின்றபடி வாழுங்கள், எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை, உங்களை எதிர்க்கவும் இல்லை, தாங்கவும் இல்லை என்று கூறினாள். புத்தரை போன்ற மகான் ஒருவர் வந்து உலகில் தடம் பதிக்க முடியாமல் போனால் அது உலகிற்கு கெட்ட காலம்தான். புத்த தன்மையில் கூட மக்களுக்கு ஆர்வமில்லாமல் போனதால் தான் எதிர்ப்பு காட்டவில்லை என்று பொருள் கொள்ள நேரிடும். எதிர்ப்போ விரோதமோ தப்பில்லை. அதனுள் அன்பு நுணுக்கமாக மறைந்திருக்கிறது. ஹசீது என்பவர் புரட்சிகர ஞானி. அவர் புரட்சிகரமான ஒரு நூல் எழுதினார். அதை தன் மனைவியின் மூலம் யூதர்களின் தலைமை குருவிற்கு அனுப்பினார். அந்த குரு இந்நூலை பார்த்து எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை மட்டும் கவனித்து என்னிடம் வந்து சொல், அங்கு எதுவும் தகராறு செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். தலைமை குருவிடம் அவள் நூலை சேர்த்ததும் அவர் யார் ஆசிரியர் என்று புரட்டி பார்த்தார். நூலாசிரியர் ஹசீது என்று தெரிந்ததும் கையில் தணல் வைக்கப்பட்டது போல் துடிதுடித்து கடுங்கோபம் கொண்டார். புத்தகத்தை வீட்டிற்கு வெளியே வீசி எறிந்தார். இதை தொட்டதால் என் கை தீட்டாகிவிட்டது, நான் உடனே குளிக்க வேண்டும் என்று நேற்றியில் தட்டி கொண்டார். அருகில் அவருக்கு அடுத்த குரு இருந்தார். அவர் சொன்னார், அந்த ஹசீது சாமியார் புரட்சிக்காரர் என்பது தெரிந்த விஷயம்தான். ஆனால் அவர் அன்பளிப்பாக நூலை அனுப்பியிருக்கிறார். நீங்கள் சிறிது நேரம் பொறுத்திருந்த பின் நூலை தூக்கி போட்டிருக்கலாம். குறைந்தபட்சம் அந்த பெண்மணி போன பிறகு அவ்வாறு செய்திருக்கலாம். ஏன் இவ்வளவு அவசரப்பட்டீர்கள்?
உங்கள் வீட்டில் ஏராளமான புத்தகங்கள் உள்ளன. பெரிய நூலகம் உள்ளது. இந்நூலும் அதில் கிடந்தால் என்ன கெடுதல்? மனைவி வீடு திரும்பியதும் ஞானி ஹசீது என்ன நடந்ததென விசாரித்தார். அவள் விவரித்தாள். தலைமை குரு நூலை சட்டென்று வெளியே எறிந்து விட்டார். என்னை தாக்குவார் போல் ஆத்திரமடைந்தார். அவர் கையில் நான் நெருப்பை துண்டை வைத்தது போல் துடித்தார். பக்கத்தில் இருந்த குரு சொன்னார், நீங்கள் அப்படி செய்திருக்க கூடாது. அந்த பெண்மணி போன பிறகு தூக்கி போட்டிருக்கலாம். உங்கள் வீட்டில் புத்தகங்கள் கொட்டி கிடக்கும் போது இதையும் வைத்துக் கொண்டால் தான் என்ன? எதிரி மதங்களின் நூல்கள் கூட உங்களிடம் உள்ளன. என்ன இருந்தாலும் புரட்சியாளராக இருந்த போதிலும் இந்த ஹசீது நம்மை போல் யூதர்தானே. இந்த நூலும் உங்கள் நூலகத்தில் கிடந்து விட்டு போகட்டுமே. அதனால் என்ன கெடுதல் வந்துவிடும். ஹசீது கருத்து சொன்னார். புத்தகத்தை தூர எறிந்தவனை என்றாவது ஒரு நாள் நம் வழிக்கு மாற்றிவிட முடியும். அதை ஆட்சேபித்த இரண்டாவது குருவுடன் நமக்கு சம்பந்தம் ஏற்பட வாய்ப்பில்லை. புத்தகத்தை எறிந்தவருடன் நமக்கு உணர்ச்சி வகையிலான தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. அவருக்கு வந்த ஆவேசம் நம்மை அவருடன் இணைக்கிறது. அவர் ஏதோ செய்தார். ஓர் அலை எழுந்தது. ஆனால் புத்தகத்தை வைத்துக்கொள், நூலகத்தில் ஒரு மூலையில் கிடந்துவிட்டு போகட்டும் என்று அமைதியாகச் சொன்னவர் நம்மை அலட்சியப்படுத்துகிறார் என்று பொருள். அவருடன் எக்காலத்திலும் நட்பு ஏற்பட முடியாது. முதல் தர்ம குருவை கூட நம் வழிக்கு கொண்டு வரலாம். இரண்டாவது குரு நம்மை பொருட்படுத்தவே இல்லையே. இந்த விளக்கம் கேட்டு மனைவி திகைத்து போனாள். அவள் முதல் குருவை கெட்டவர் என்றும் இரண்டாம் அவரை நல்லவர் என்றும் முடிவு கட்டியிருந்தாள். ஆனால் கணவரோ வரிசையை மாற்றிச் சொல்கிறார். ஆன்மீக தேர்வு தொடர்ந்தார். தூக்கி எறிந்த முதல் குரு பிறகு நூலை எடுத்து படிப்பார் என்று உறுதியாக கூறுகிறேன். ஆவேசத்துடன் அவர் எறிந்ததால் அவரால் அதை எடுத்து படிக்காமல் இருக்க முடியாது. இல்லாவிடில் அந்த ஆவேசம் எப்படி தணியும்? அவருக்கு இரகசியமான ஆர்வம், குறுகுறுப்பு ஏற்பட்டிருக்கும். நான் அவருடைய மன உலகில் பின்தொடர்வேன். இரவில் அவரது கனவில் தென்படுவேன். தலைமாட்டில் அருவமாகச் சுற்றுவேன். அதாவது அவர் என்னை பற்றியே யோசிப்பார். தூக்கி எறிந்தோம், சரி, ஆனால் அந்த நூலில் என்னதான் எழுதியிருக்கிறது என்று ஒரு முறை பார்த்து விட்டால் என்ன என்ன என்று அவர் நினைப்பார். யாரெல்லாம் என்னை எதிர்க்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக என் நூலை படிப்பார்கள். ஏனெனில் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அவர்கள் என்னை இதயத்தால் நெருங்கிவிட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை என் பக்கம் இழுத்து விடுவேன். எதிர்க்காதவர்களை, அலட்சியம் செய்பவர்களை அணுகக்கூட முடியாது. அவர்களின் இதய கதவு வரை என்னால் சென்றடைய முடியாது. அக்கதவு மூடப்பட்டிருக்கிறது. இது இயற்கையானதுதான். புரட்சியை பற்றி பேச பேச மக்களின் ஆதரவு கிடைப்பது சிரமம்தான். மக்கள் பரம்பரை சிந்தனையின் அடிப்படையில் வாழ்கிறார்கள். ஏனெனில் பரம்பரை வழிதான் வசதியானது, பாதுகாப்பானது என்று மக்கள் உணர்கிறார்கள். துணிச்சல் பேர் வழிகள்தான் மாறுதலை வரவேற்பவர்கள், மாறுதலுக்கு அஞ்சாதவர்கள். பெரும்பான்மையோரிடம் அவ்வளவு தைரியம் கிடையாதாகையால் மாறுதலை எதிர்க்காமல் என்ன செய்வார்கள்? அவர்களின் எதிர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்ப்பவன் தன்னிடம் போதுமான அளவு துணிச்சல் இல்லை என்பதை தெரிவிக்கிறான். அல்லது ஞானி சொல்லும் விஷயம் தவறு, அவர் காட்டும் வழியில் போக வேண்டியதில்லை என்கிறான். இங்கே அகங்காரம் பேசுகிறது. ஞானி சொல்லும் பாதை சரியாயினும் அதில் செல்ல முடியாதபடி தான் கோழையாக இருப்பதை ஒப்புக்கொள்வதையும் அகங்காரம் தடுக்கிறது. ஆனால் நான் வேண்டுமா அல்லது அகங்காரத்தை வைத்துக் கொள்வதா என்னும் பிரச்சனை.
ஒருவனுக்கு ஏற்பட்டால் என்றாவது ஒரு நாள் அவன் என் பக்கம்தான் வர நேரிடும். ஏனெனில் அகங்காரம் நரக வேதனை ஒன்றையே தருகிறது. ஆன்மீக ஆலோசனை உபதேசம் பெற வேண்டும். ஆனால் கட்டளையை ஆத்மாவிடமிருந்து விவேகத்திடமிருந்து பெற வேண்டும் என்றீர்கள். ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது. விவேகம் போதாவிடில் உள்ளே இருந்து வரும் கட்டளை குரல் விவேகத்தால் எழுகிறதா அல்லது மனத்தின் திருவிளையாடலா என்பதை எப்படி அறிவது? உன் கேள்வி நியாயமானது. ஆம், அறிவுரை எல்லோரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளவும், ஆனால் கட்டளை உன்னிடமிருந்தே பெறு. அந்த கட்டளை பற்றிய உன் சந்தேகம் நியாயமானது. ஒரு கட்டளையை கேட்டு நாம் என்ன செய்கிறோமோ, அது சரி என்று கருதி எவ்வழியில் செல்கிறோமோ, எந்த திசையை தேர்ந்தெடுக்கிறோமோ, அது ஆத்மாவில் இருந்து எழுகிறது எப்படி நம்புவது என்று கேட்கிறாய். என் பதில் துணிந்து நடைபோடு என்பதுதான். மேற்கொண்டு நடந்தால்தான் தெரியும். நீ எப்பொழுதும் சரியாக நடைபோடுவாய் என்று நான் கூறவில்லை. பலமுறை வழி தவறுவாய், தடுமாறுவாய். அப்போதுதான் எது சரி எது தவறு என்று உனக்கு தெரிய வரும். பலமுறை தடுக்கி விழுவாய். அப்போதுதான் விழாமல் எப்படி நடப்பது என்பதை கற்பாய். குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறது. அது விழவே கூடாது என்பதற்காக உபாயம் தேடினால் ஒரு நாளும் அது நடக்க கற்றுக்கொள்ளாது. எப்பொழுதும் தாயாரின் மடியிலேயே கிடக்கும். தாயார் அதை நடக்க தூண்டுகிறாள். நடுவில் கொஞ்சம் விழுந்தாலும் பயப்படாமல் நடக்கச் சொல்கிறாள். குழந்தை தடுக்கி விழும் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் கீழே விழாமல் நடக்க கற்றுக்கொள்வதற்கு வேறு உபாயமில்லை. நீ சைக்கிள் ஓட்டுவது சம்பந்தமான புத்தகம் படிக்கிறாய். அதில் எல்லா விவரமும் சொல்லப்பட்டுள்ளது. பேலன்ஸ் செய்வது, பெடல் அழுத்துவது, ஹேண்டில் பாரை பிடித்து கொள்ளும் விதம் ஆகிய விவரம் தரப்பட்டுள்ளது. இந்நூலை படிப்பதால் மட்டும் ஒரு பயனும் இல்லை. புத்தகத்தில் சைக்கிளின் பாகங்களை படமாக பார்ப்பதற்கு பதிலாக நிஜமான சைக்கிளில் ஒட்டி பழக வேண்டும். ஆரம்பத்தில் சில முறை விழுவாய். காயம் ஏற்பட்டு கட்டு போட நேரிடும். ஸ்ட்ரைப் ஏற்பட்டு தோல் உரியும். இப்படி விழுந்தால்தான் பேலன்ஸ் என்பது புரிய வரும். புத்தகத்தை படித்து இதை தெரிந்து கொள்ள முடியாது. 2 சக்கரம் கொண்ட சைக்கிள் விழாமல் ஓடுவது அதிசயம். காரணமாக விழுவதுதான் இயற்கை. எனினும் ஆரம்பத்தில் சில முறை விழுந்து சைக்கிளின் சூட்சுமத்தை புரிந்து கொள்கிறாய். அந்த திறமையை நீண்ட காலமாக சைக்கிள் ஓட்டுபவனும் உனக்கு எடுத்து தர முடியாது. நீ சில முறை விழுந்துதான் அத்திறமையை பெற முடியும். சைக்கிள் ஓட்டிகள் பலரிடம் சைக்கிள் ஓட்டும் கலை பற்றி விசாரித்துப் பார். இந்த கேள்வி ஞானம் மூலம் உனக்கு சைக்கிள் ஓட்ட வந்துவிடாது. நீதான் சைக்கிளில் ஏற வேண்டும். ஒரு முறை கூட நீ விழமாட்டாய் என்று உத்தரவாதம் தர முடியாது. ஆனால் சில முறை விழுந்த பிறகு சரியாக ஓட்டுவாய் என்று உறுதி கூறுகிறேன். சில சமயம் வழி தவறி விடுவாய். நீ சுயமாக வழி மாற்றி போனால் திரும்பி வந்து விடுவாய். இன்னொருவர் சொல்லி வழி தவறினால் திரும்ப மாட்டாய். இன்னொருவரை பின்பற்றி சென்றால் நீ சரியான வழியில் செல்கிறாயா அல்லது வழி தவறிவிட்டாயா என்பது கூட உனக்கு தெரியாமல் போய்விடும். நீ சைக்கிள் ஓட்டுபவரின் பின்னால் உள்ள இருக்கையில் உட்கார்ந்திருந்தால் நீ பேலன்ஸ் பற்றி அறிய முடியாது. நீயும் சைக்கிளில் இருந்தாலும் சரி சமநிலையை கற்க முடியாது. பல பிறவிகளுக்கு நீ பின்னிருக்கையில் இருந்தாலும் பயணம் செய்ய முடியுமே தவிர சரி சமநிலையை கற்க முடியாது. ஆனால் சமநிலைதான் முக்கியமான விஷயம். நீ ஒருவரை பின்பற்றி செல்கிறாய். ஏனெனில் உனக்கு ஒரு பயம் உள்ளது. சுயமாக போனால் வழி தவறிவிடும் என்றும். ஏற்கனவே அவ்வழி
வழியில் செல்பவனை பின்தொடர்வது பாதுகாப்பு என்றும் நினைக்கிறாய். ஆனால் முன்னால் செல்பவனும் உன்னை போலவே அறிவு குறைந்தவனாக இருந்தால் என்ன செய்வது? அவன் இன்னொருவர் பின்னால் சென்று கொண்டிருப்பான். இப்படி ஒருவர் பின்னால் ஒருவராக பெரும்பான்மையோர் செல்கின்றனர். முதலிடத்தில் இருப்பவன் யாரோ இறந்தவரின் வழியில் சென்று கொண்டிருப்பான். இறந்தவர் அவருக்கு முன்னால் இறந்தவரை பின்பற்றி செல்வார். இப்படி இறந்தவர்களின் வரிசை ஒன்றும் உருவாகிறது. இப்படி செல்பவர்கள் எந்த இடத்தில் என்ன தவறு நிகழ்ந்தது என்பதை அறிய முடிவதில்லை. ஆரம்ப கட்டத்தில் என்ன நடந்தது என்பதை பின்னால் நிற்பவர்கள் அறிய மாட்டார்கள். அஷ்டாவக்ரரை பின்பற்றி ஜனகர் சென்றார். ஜனகரை பின்தொடர்ந்தனர் சிலர். கடந்த 5000 ஆண்டுகளில் இப்படி பின்பற்றுவோரின் நீண்ட வரிசை உண்டாகிவிட்டதால் எந்த இடத்தில் என்ன தவறு ஏற்பட்டிருக்கும் என்று யாராலும் ஊகிக்க முடியாது. முதல் ஆளான அஷ்டாவக்ரருக்கே இடறிவிட்டிருந்தாலும் பின்னால் வந்தவர்களுக்கு தெரியாது. ஏனெனில் எல்லோரும் ஆட்டு மந்தை போல் முன்னால் செல்லும் ஆட்டை மட்டும் வழிகாட்டியாக கொண்டு நடைபோடுகிறார்கள். இவ்வாறே முன்னேறி அஷ்டாவக்ரருக்கு இடறிய இடத்தில் உனக்கும் இடரும் போதுதான் எங்கே என்ன தவறு என்பது உனக்கு தெரிய வரும். ஆனால் இனி ஒன்றும் செய்ய முடியாதபடி காலதாமதம் ஆகியிருக்கும். ஆகவே மறந்தும் இன்னொருவரை பின்பற்றாதே. கேள், அறி, புரிந்து கொள். ஆனால் பொறுப்பை உன் கையிலேயே வைத்திரு. இதனால் என்ன லாபம் எனில் நீ எந்த வரிசையிலும் கியூவிலும் நிற்க வேண்டியராது. நீ இடறி விழுந்தால் உடனே உனக்கு காரணம் தெரிந்துவிடும். அடுத்த முறை அதே காரணத்தால் விழுந்துவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்வாய். சில முறை விழுந்து நீ சைக்கிள் ஓட்டும் கலையை கற்றுக்கொள்கிறாய். ஆம், அது கலைதான், விஞ்ஞானமில்லை. விஞ்ஞானமாயிருந்தால் அதை ஒருவன் இன்னொருவனுக்கு எடுத்து தர முடியும். கலையை அவ்வாறு யாரும் தர முடியாது. அனுபவத்தால் கலையை கற்க நேரிடுகிறது. நீ கேட்டாயே, உள்ளே இருந்து வரும் குரல் விவேகத்தின் விளைவா அல்லது மனத்தின் திருவிளையாடலா என்பதை எப்படி அறிவது என்றொரு கேள்வி. ஆம், அதை கண்டுபிடிக்க உபாயம் இல்லைதான். அனுபவத்தின் மூலமாகத்தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வாய். மனத்தின் விளையாட்டாக இருந்தால் நீ கஷ்டத்தில் மாட்டிக்கொள்வாய். உள்ளே இருந்து ஆத்மாவிலிருந்து குரல் கிளம்பினால் ஆனந்தமாக உணர்வாய். சச்சிதானந்தம் என்னும் இதுதான் குரல் தோன்றும் இடத்தை கண்டுபிடிக்கும் ஆதாரம். குரலை கேட்டு ஒரு காரியத்தை தொடங்கிய பிறகு தான் நாம் துன்பமாக உணர்கிறோமா, ஆனந்திக்கிறோமா, சத்தியத்தை நோக்கி முன்னேறுகிறோமா, பொய்மையை நோக்கி பயணிக்கிறோமா என்பதை வைத்து குரல் தோன்றிய இடத்தை உணரலாம். நரகத்தில் துன்பம் நிறைந்துள்ளதாக நீ படித்தும் கேட்டு மிருக்கிறாய். இதை சிறிது மாற்றி துன்பத்தில் நரகம் இருப்பதாக கூறலாம். ஆகவே எங்கெல்லாம் துக்கம் விளைகிறதோ அது நரகத்தின் பாதை என்று நீ புரிந்து கொள். எங்கெல்லாம் சுகமாக உள்ளதோ, சமாதி உணர்வு போல் தோன்றுகிறதோ, மேன்மையான அலை எழும்புகிறதோ, பாடல் பிறக்கிறதோ, மனத்தில் வானவில் உதிக்கிறதோ, நறுமணம் பரவுகிறதோ, இசைமயமாக உள்ளதோ, அந்நிலையில் நீ சுவர்க்கத்தை நோக்கி முன்னேறுகிறாய் என்பதை புரிந்து கொள். நடந்து நடந்து விழுந்து எழுந்து மனிதன் எதையும் கற்கிறான். ஆனால் ஒரு தப்பு மட்டும் செய்து விடாதே. அது என்ன? ஏதாவது தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி சும்மா உட்கார்ந்திருக்காதே. தவறு ஏற்படத்தான் செய்யும். ஆனால் ஒரே தவறை 2ஆம் முறையாக செய்யக்கூடாது என்பது முக்கியம். அதிலிருந்தும் பாடம் கற்க வேண்டும். ஒரு தவறு நேர்ந்து விட்டால் அது தெரிந்து வருத்தத்தில் ஆழ்ந்து விடாதே. அதை ஓர் அனுபவமாக, லாபமான பாடமாக எடுத்துக்கொள். அந்த தவறு மறுபடியும் செய்ய மாட்டேன் என்று முடிச்சு போட்டு வைத்துக்கொள். பிறகு நாளடைவில் தவறு ஏற்படுவது குறைந்துவிடும்.
ஒரு கட்டத்தில் உன்னிடம் தவறே இருக்காது. உன் வாழ்க்கையில் அப்போது விவேகம் உதயமாகி இருக்கும். நீ சந்தேகம் கேட்டாய். இன்னொருவரிடமிருந்து நாம் உபதேசம் பெறாவிடில் எது சரி எது தவறு என்று நமக்கு எப்படி உறுதியாக தெரியும்? மனத்தின் சேட்டையா அல்லது விவேகத்தின் குரலா என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று. என் பதில் என்னவெனில், நீ உபதேசம் கேட்கும் அந்த இன்னொருவரை அங்கீகரிக்கலாமா வேண்டாமா என்பதை விவேகம் தோன்றாமல் நீ எப்படி நிச்சயிக்க முடியும்? ஆயிரக்கணக்கில் அறிஞர்கள், சாஸ்திரங்கள், சமய நெறிகள், சித்தாந்தங்கள் பரவியுள்ள ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபடுகின்ற சூழ்நிலையில் நீ எதை தேர்ந்தெடுப்பாய்? உதாரணமாக, மகாவீரரையா கிருஷ்ணனையா? எப்படி தேர்ந்தெடுப்பாய்? மகாவீரர் சொல்கிறார், உன் மூலம் ஓர் எறும்பு கூட சாகக்கூடாது. நீ எறும்பை நசுக்கினால் நரகத்தில் கிடந்து அழுகுவாய். ஆனால் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார்? கவலையப்படாதே, எல்லாம் பகவானின் லீலை. நீ தயங்காமல் கொல். ஆனால் கொல்பவன் நீ இல்லை. ஆத்மாவை ஒருபொழுதும் கொல்ல முடியாது. உடல்தான் பிறக்கிறது, இறந்து விழுகிறது. கத்தி வீசினாலும் ஆத்மாவை வெட்ட முடியாது. எல்லாம் விளையாட்டே. நீ யார் உபதேசத்தை ஏற்பாய்? அதை எப்படி முடிவு செய்வாய்? இந்த இரண்டு உலக குருக்களில் யார் சொல்வது சரியானது? பாமர ஜனங்கள் அதற்கு ஒரு சுலபமான வழி கண்டுபிடித்துள்ளார்கள். எந்த குடும்பத்தில் பிறப்பு நிகழ்ந்தது என்பதுதான் அந்த வழி. ஜைன குடும்பத்தில் பிறந்திருந்தால் மகாவீரரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்து குடும்பமெனில் கிருஷ்ணரை ஏற்க வேண்டும். இதெல்லாம் ஒரு வழியா? முடிவு குடும்பத்தின் பின்னணியில் இல்லை, உன் கையில்தான் உள்ளது. நீ குருவை தேர்ந்தெடுக்கையில் அதற்கான கட்டளை ஆத்மாவிலிருந்து எழுந்தா அல்லது மனத்தில் இருந்தா என்பதை எப்படி முடிவு செய்கிறாய்? நீ பதில் சொல்வதிலிருந்து நழுவ முடியாது. இது நீ எடுத்த முடிவாகத்தான் இருக்கும். நீ என்னை குருவாக தேர்ந்தெடுத்தால் அதன் அடிப்படை என்ன? இவர் பேச்சில் நோக்கி கொண்டோம். இவரிடம் மயங்கி விட்டோம். இவரது பேச்சு இன்பமாக இருந்தது. தர்க்கப்படி பேசுகிறார் என்பதாலா? அல்லது இவர் ஞான விழிப்பு பெற்றவர் என்பதாலா? எப்படி முடிவு செய்வாய்? அதற்கு என்ன உபாயம், என்ன உரைகள்? நீதானே எல்லாவற்றையும் நிச்சயிக்கிறாய். இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவுபடுகிறது. எதையும் நிச்சயிக்கும் ஆற்றலை பரமாத்மா ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே முடிவு செய்வதை இன்னொருவர் மீது தள்ளிவிட முடியாது. நீதான் எதையும் நிர்ணயிப்பவன். என் சொற்பொழிவை கேள். என் கருத்துக்களை புரிந்து கொள். இதயபூர்வமாக முழுமையாக புரிந்து கொள். ஆனால் கடைசியில் முடிவு நீதான் எடுக்க வேண்டும். இவர் சொல்வது சரியா தப்பா, இவரது பேச்சின்படியே செல்வதா வேண்டாமா என்று நீ தடுமாறலாம். நீ என்ன வேண்டுமானாலும் செய். யார் பின்னால் வேண்டுமானாலும் செல் அல்லது போகாதிரு. உன் விருப்பப்படி உன் காலால் செல் அல்லது இன்னொருவர் தோளில் ஏறிச் செல். நீதான் நிர்ணயிப்பவன். பொறுப்பு உன்னுடையதுதான். ஆனால் நீ என்னை பின்பற்றி நடந்து பள்ளத்தில் விழுந்துவிட்டால் நீ என் கழுத்தை அல்லவா நெரிப்பாய். என்னை இப்படி பள்ளத்தில் தள்ளிவிட்டீர்களே என்று புகார் கூறுவாய். ஆகவேதான் என் பின்னால் வருவதில் அர்த்தமில்லை என்று முன்கூட்டியே கூறுகிறேன். பள்ளத்தில் நீதானே விழப்போகிறாய். நான் மேற்புறம் நின்று உன்னை பார்த்து சிரிப்பேன். நான் சொல்லியும் நீ அதை கேட்டும் நீதானே என் பின்னால் வந்தாய். நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லையே, என்னை உன் மீது சுமத்தவில்லையே. ஆகவே நான் உன்னை தள்ளிவிடவில்லை. நீயே போய் பள்ளத்தில் விழுந்தாய். ஆனால் மனிதன் பொறுப்பேற்பதிலிருந்து நழுவவே விரும்புகிறான். அவன் பொறுப்பை இன்னொருவர் தோளிலேயே சுமத்த விரும்புகிறான். அப்போதுதானே உலக நீதிமன்றத்திலும் கடவுளின் நீதிமன்றத்திலும் அவன் நான் குற்றமற்றவன்
என் காவியுடைய இந்த சாமியார் தான் உடுத்தி விட்டார் என்று கூற முடியும். ஆனால் கடவுள் காவியுடையை ஆதரிப்பார் என்று எப்படி நிச்சயமாக கூற முடியும்? புத்தர் மஞ்சள் ஆடைகளை தேர்ந்தெடுத்தார். பார்ஸ்வநாதர் வெள்ளை ஆடைகளை ஆதரித்தார். மகாவீரர் ஒரு சமயம் திகம்பரராக ஆடைகளற்றவராக இருந்தார். கடவுள் எந்த நிறத்தை ஆதரிக்கிறார்? நிர்வாணத்தை ஆதரிக்கிறாரா? கடவுள் நேரில் வந்து சொன்னால்தான் தெரியும். அவருக்கு மற்ற நிறமே பிடிக்கும் எனில் நீ அவரிடம் இந்த சாமியார்தான் காவி ஆடை அணியச் சொன்னார் என்று கூறி தப்பிக்க முடியுமா? முடியாது. நீதான் சுயமாக பதில் கூற வேண்டும். நீதான் தேர்ந்தெடுக்கிறாய். நீ என்னிடம் சமர்ப்பணமாக வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்தால் அதுவும் உன் முடிவுதான். அது விரும்பியதுதான். இவ்வாறு நீதான் நிச்சயிப்பவன், நீதான் பொறுப்பாளி என்பதை எப்பொழுதும் நினைவில் வை. என்ன பலன் கிடைத்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் அந்த பெருமையெல்லாம் உனக்குத்தான். இவ்வாறு கருதி செயல்படும் மனிதன் சத்தியத்தை தேடுபவனாக இருப்பான். ஆபத்தான முயற்சிதான். ஆனால் வாழ்க்கையே ஆபத்து நிறைந்ததுதான். ஒருவன் எந்த அளவிற்கு துணிந்து ஆபத்தை எதிர்க்கிறானோ அந்த அளவு சத்தியத்தை அறிவதில் வெற்றி அடைகிறான். ஆபத்தை எதிர்க்க துணிவில்லாதவர்கள் மண் பொம்மைகள். அவர்களது வாழ்க்கையில் பிரவாகம், இயக்கம், துடிப்பு, பிரகாசம், மேதைமை ஆகிய எதுவும் கிடையாது. நீ அங்குமிங்கும் சென்றால் இத்தகைய மண் பொம்மைகள் ஆசிரமங்கள் அமைத்து வசிப்பதை பார்க்கலாம். கோயில்களில் அமர்ந்திருப்பதை காணலாம். மணியடிக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள், விரதம் இருக்கிறார்கள். இந்த மண் பொம்மைகள். அவர்களின் கண்களில் ஒளி, தீட்சண்யம் இருக்காது. சத்தியத்தை தேடி பெறுவதற்கான விசேஷ சக்தி தென்படாது. அவர்கள் நடமாடும் பிணம் போல் உனக்கு தோன்றுவார்கள். நீயும் அவ்வாறு ஆகிவிடக்கூடாது என்று நான் எச்சரிக்கிறேன். நீ உன் தனித்தன்மையை காப்பாற்றிக்கொள். அதற்கு மெருகேற்று. எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் உன் தனித்தன்மையை, நிஜத்தன்மையை இழக்காதே. அந்த நிஜத்தன்மைதான் உனது ஆத்மா. அந்த ஆத்மாவில்தான் சத்தியம் மறைந்திருக்கிறது. சீடர் ஆனந்தரிடம் புத்தர் கடைசியாக சொன்னது, அப்ப தீவோ பவ, நீயே உனக்கு விளக்காக இரு. புத்தரின் உயிர் பிரியும் நேரம் வந்துவிட்டதை உணர்ந்து ஆனந்தர் அழுதார். அவர் பயந்து விட்டார். சுமார் 42 ஆண்டுகளாக அவர் புத்தரை பின்பற்றி இருக்கிறார். தனது வாழ்க்கை முழுவதையும் இதற்கே அர்ப்பணித்தார். புத்தரின் முதுகையே கவனித்தவர் போல் பின்பற்றியுள்ளார். புத்தர் எழுந்தால் தானும் எழுந்து, அவர் உட்கார்ந்தால் தானும் உட்கார்ந்திருக்கிறார். இன்றோ புத்தர் உலகை விட்டு கிளம்புகிறாரே. ஆனந்தர் ஆழத் தொடங்கினார். அது இயற்கைதான். ஆனந்தர் சொன்னார், நான் இன்னும் பூரண ஞானம் பெறவில்லை. அதற்குள் நீங்கள் புறப்படும் நேரம் வந்துவிட்டதே. புத்தர் இதற்கு பதிலளித்தார், நான் உன்னை ஞானத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று ஒரு பொழுதும் சொன்னதில்லை. நீயே உனக்கு விளக்காக மாறு. ஒரு விதத்தில என்னால் தான் நீ ஞானம் அடைவதில் தடையும் தாமதமும் ஏற்படுகிறது. நான் கிளம்பிவிட்டால் அந்த தடை நீடிக்காது. இனி உனக்கு முன்னால் எந்த முதுகும் இருக்காது. உன் எதிரே திறந்த வானம் இருக்கும். ஆச்சரியம் என்னவெனில், அடுத்த 24 மணி நேரம் கழிந்ததும் ஆனந்தருக்கு ஞானம் கிடைத்துவிட்டது. 42 ஆண்டுகளாக கிடைக்காது ஒரே நாளில் கிடைத்துவிட்டது. இந்த நிகழ்ச்சி ஆனந்தரின் உள்ளத்தை அம்பு போல் ஊடுருவியது. புத்தர் சொன்னதன் அர்த்தம் புரிந்தது. இனி நான் தனியாக தான் ஞானத்திற்கு முயல வேண்டும் என நினைத்ததும் வழி பிறந்தது. நாம் எப்பொழுதுமே தனிமையில் தான் உள்ளோம். இன்னொருவர் பின்னால் சென்றாலும் தனிமை நீடிக்கிறது. இந்த தனிமை உணர்வை நீ முதலிலேயே ஞாபகம் வைத்துக்கொள். புத்தர் கடைசியில் சொன்னார், ஆனந்தா, நீயே உனக்கு விளக்காக மாறு என்று ஆரம்பத்திலிருந்தே
நான் சொல்லி வருகிறேன். நான் மறைந்து 24 மணி நேரத்தில் உனக்கு ஞானம் கிடைத்துவிடும் என்று கட்டாயமில்லை. நான் உயிருடன் இருக்கையிலே கூட 24 நொடிகளில் கூட உனக்கு ஞானம் கிடைக்கலாம். ஞானம் கிடைத்து விட்டது என்பதன் அர்த்தம், இந்த வாழ்க்கை என்னுடையது, நான் தான் இதற்கு முழு பொறுப்பு. என் வாழ்வில் நிகழும் தவறுகளுக்கும் குறைபாடுகளுக்கும் நானே காரணம். இந்த உடல் என்னும் சொத்துக்கு நானே உரிமையாளன், தலைவன் என்று உணர்வதாகும். இதனால்தான் சந்நியாசிகளை சுவாமி தலைவன் என்கிறோம். உன் சொத்து உன் கையில், அதன் தலைவன் சுவாமி நீயே. உனக்கு வேறு சுவாமி கிடையாது. நீயே உனக்கு சுவாமி என்ற அறிவிப்புடன் சத்தியத்தை நோக்கிய பயணம் தொடங்குகிறது. விளைவாக நீ சேரிடத்தை, உன் இல்லத்தை சென்றடைவாய். உயிரோட்டமுள்ள சத்தியம் உனக்குள் பிறக்கும். வெளியிலிருந்து நீ கொண்டு வந்த அறிவெல்லாம் குப்பை கூளம்தான். வேறு யாரோ வைத்திருந்த குப்பையை நீ வாங்கி கொண்டு வந்துள்ளாய். எல்லாம் கடன் வாங்கிய அறிவு. ஊசி போனது, வீணானது. அதை நெருப்பில் போடு. உனது சத்தியம் என்பது உனக்குள்ளே பிறக்கும். உனது சத்தியத்தின் பிறப்பிற்கான பிரசவ வேதனையை நீதான் அனுபவிக்க வேண்டும். ஏனெனில் நீதான் சத்தியத்தை உன் கர்ப்பத்தில் தாங்குகிறாய். உலக வாழ்க்கையில் ஒரு பெண்ணிற்கு குழந்தை பிறக்காவிடில் அவள் இன்னொருத்தியின் குழந்தையை தத்தெடுத்துக் கொள்கிறாள். ஆனால் நீ பிறரது சத்தியத்தை தத்தெடுத்துக் கொள்ளாதே, அது உடனே பொய்யாகிவிடும். அப்படி தத்தெடுத்துக் கொண்டதால் தான் சிலர் இந்துக்கள், சிலர் கிறிஸ்தவர்கள், சிலர் இஸ்லாமியர்கள் என்று ஆகியுள்ளனர். இதெல்லாம் சத்தியத்தை கடன் வாங்கியதன் விளைவு. குருநானக்கின் சத்தியத்தை கடன் வாங்கி நீ சீக்கியனாகிவிட்டாய். ஆனால் அது உன் சத்தியம் என்று. நானக் சத்தியத்தை தேடி துன்பம் அனுபவித்தார். அதை கற்பம் போல் பேணினார். பிறகு தனது சத்தியத்தை பிறப்பித்தார். நீ அதை இலவசமாக எடுத்துக் கொண்டுள்ளாய். அதை பெற நீ எந்த முயற்சியும் செய்யவில்லை. நெருப்பில் இறங்கவில்லை, அலைந்து திரியவில்லை, உயரத்திலிருந்து விழவில்லை. துன்பம் மெருகேற்றுகிறது. இலவசமாக கிடைப்பது மெருகேறுவதில்லை. சத்தியத்தை தத்தெடுக்காதே, நீயே பிறப்பு கொடு. பிறப்பிப்பதில் வல்லமை பெற்றுவிட்டால் உன் ஆழ்மனத்தில் தனித்தன்மையின் அலை எழும்பும். நீ இணையற்றவனாவாய். இந்த இணையற்ற தன்மைதான் தர்ம நெறியின் கடைசி பலன். நீ திடீரென்று இன்றே சத்தியத்தை பெற முடியாது என்பதை நான் அறிவேன். அங்குலம் அங்குலமாக முன்னேற வேண்டும். தேய்ந்து தேய்ந்து முன்னேற வேண்டும். உயர்ந்த மலை, செங்குத்தான ஏற்றம், மூச்சு வாங்கும். எல்லா சுமையையும் கைவிட நேரிடும். சிறிதளவு பொருள் கூட மலையுச்சிக்கு எடுத்துச் செல்ல முடியாது. உயரம் ஏற ஏற மூட்டை முடிச்சை குறைக்க நேரிடும். எட்மண்ட் ஹிலேரி எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தபோது அவரிடம் எந்த பொருளும் இல்லை. தண்ணீர் புட்டியை கூட சிறிது தொலைவு இருக்கும்போது விட்டு செல்ல நேர்ந்தது. சிகரத்தருகே இத்துணை சிறிய சுமையை கூட தூக்கிச் செல்வது இயலாததாக இருந்தது. ஹிலேரி எத்தனையோ பொருட்களை தன்னுடன் எடுத்து வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவையெல்லாம் நழுவி விட்டன. சிலவற்றை தூக்கி எறிய நேர்ந்தது. சிலவற்றை பாதையோரம் விட்டார். ஏனெனில் அவற்றை இழுப்பது கூட கஷ்டமாகிவிட்டது. கடைசியில் சிகரத்தை அடைந்த போது கை காலியாக இருந்தது. அவர் மட்டுமே மிஞ்சினார். இதேபோல் ஆன்மீக உலகிலும் கெளரி சங்கர் சிகரம் உண்டு. அது வாழ்வின் கடைசி. அதை அடையவும் அங்குலம் ஆங்குலமாக பிரயாசைப்பட வேண்டும். அதற்கு எல்லாவற்றையும் விட வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுவாய். மூங்கில் உயரத்திற்கு எழுகின்றன அலைகள். அழகிய நிலவை பார்த்திருப்பாய். அதை குட்டை கையெட்டவில்லை, கை பிசைந்து நிற்கின்றன அலைகள். குளிர்ச்சியை நன்கு சிதற விடுகின்றன.
தண்ணீரிலேயே நெருப்பு மூட்டுகின்றன. அணைந்தும் எரிந்தும் உள்ளன அலைகள். சொப்பன உலகின் யாத்திரை பாதையில் உணர்ச்சி ஒரு சுயம்பரம் அமைத்தது. அதில் தோல்வியடைந்த அலைகள் தலையில் தட்டிக் கொள்கின்றன. உபதேசம் கேட்டால் சந்திரன் தென்படுகிறது. நீ மூங்கில் உயரத்திற்கு துள்ளி குதிக்கிறாய். ஆனால் இதனால் சந்திரன் கைக்கு கிடைப்பதில்லை. என்ன செய்வது? நீ உன் வாழ்க்கைக்கு ஒரு கட்டுப்பாடும் கட்டளையும் கொடுக்க வேண்டும். எல்லோரிடமிருந்தும் உபதேசம் கேள். ஆனால் கட்டளை உன்னிடமிருந்தே பெறு என்று நான் கூறுவதன் அர்த்தம் இதுதான். மகாவீரர், கிருஷ்ணன், இயேசு, புத்தர், குரு நானக், கபீர்தாசர் ஆகியோரின் உபதேசம் உனக்கு ஆன்மீக உலகின் சந்திரனை நினைவூட்டும். தரையில் பதிந்திருந்த உன் கண்கள் முதல் தடவையாக வானத்தை நோக்கும். நீ மகிழ்ச்சியால் துள்ளுவாய். வாழ்க்கையில் குதூகலம் நிறைந்து விளங்கும். சத்குருவின் அருகில் இருப்பதே கூட அபூர்வமான அனுபவம். பிறகு சத்தியத்தை சென்றடைவது என்பது எத்துணை அபூர்வமானது. யோசி. குரு சத்தியத்தை அறிந்தவர் என்பதால் தான் அவருடனான பழக்கம் அபூர்வமாக உள்ளது. அப்பொழுது இதயம் துள்ளுகிறது. மனத்தில் அலைகள் எழும்புகின்றன. சந்திரன் காட்சி தருகிறது. ஆனால் உபதேசம் கேட்பதுடன் எல்லாம் முடிந்து விட்டதாக நீ நினைக்காதே. இது ஆரம்ப கட்டம்தான். நீ சந்திரன் வரை நடக்க வேண்டும். சந்திரனை அடைய வேண்டும். உன் கால்களால் தான் முன்னேற வேண்டும். இன்னொருவர் கால்களை பயன்படுத்தி நீ எங்கும் செல்ல முடியாது. நீயே உனக்கு விளக்கு ஆக வேண்டும். 3ஆம் கேள்வி. நான் ஒரு கண்ணீர் அருவி ஆயினும் காலங்காலமாக தடைப்பட்டுள்ளேன். நான் புத்தி என்னும் பாறை எப்பொழுது எப்படி அகலும்? எக்காலத்தில் நான் வெடித்து கிளம்ப முடியும்? இந்த கேள்வியை கேட்பவர் யோக பிரீதம் என்பவர். இவர் கவிஞர். கவிஞர்களுக்கு எப்பொழுதும் ஒரு பிரச்சனை உண்டு. கவிஞனின் வாழ்வாதாரம் இதயம். என்ன வெளிப்பாடோ புத்தி வழியாக வருகிறது. ஆகவே கவிஞனின் உள்ளத்தில் எப்பொழுதும் போராட்டம். அவன் சொல்ல விரும்புவது சொற்களை கடந்தது. அவன் சொல்வதற்கு கிடைத்துள்ள ஊடகமோ சொற்கள்தான். அவன் அவற்றின் மூலம் வெளிக்காட்ட விரும்புவது இதயத்தை. கைவசம் இருப்பதோ புத்தி வழியில் பெற்ற மொழி. ஆகவே இந்த முரண்பாடால் எல்லா வெளிப்பாடுகளும் துண்டாகி சிதறுகின்றன. ஆகவே கவிஞன் எப்பொழுதும் வேதனையுடன் இருக்கிறான். அவன் ஒருபொழுதும் திருப்தி அடைவதில்லை. அப்படி திருப்தி அடைந்தானாகில் அவன் சாதாரணமான பெயரளவிற்கு கவிஞனாக இருப்பான். எதுகை மோனையால் வரிகள் அமைப்பவனாக இருப்பான். மகாகவி மகா அதிருப்தியுடன் விளங்குவான். ஏதோ முக்கியமானதை விசேஷமானதை சொல்லத் துடிப்பான். ஆனால் கையிலகப்படுவதோ முழுமையற்ற சிறு சொற்கள். தன் கருத்தை அச்சொற்களில் அவனால் நிரப்ப முடிவதில்லை. இதயம் என்பது பறந்து விரிந்த ஆகாயம். அதை சொற்களில் அடக்க முடியாது. இவ்வாறாக நிறைய சொல்லியும் கவி முழுவதையும் சொல்ல முடிவதில்லை. வாழ்க்கை முழுதும் பாடல் பாடியும் சொல்வதற்கு இன்னும் பாக்கி உள்ளது. அவன் எதை பாட வந்தானோ அது பாடப்படாமலே இருந்து விடுகிறது. எக்கருத்துக்களை வெளியிட அவன் வாழ்க்கை முழுதும் விரும்பினானோ அவை வெளியிடப்படாமலே மிஞ்சிவிடுகின்றன. ஆகவே கவிஞனுக்கு மனப்போராட்டம் உள்ளது. அவன் வெளியிட வேண்டியது உணர்ச்சி. ஆனால் புத்தியின் வழியாக அவன் வெளியிட வேண்டியுள்ளது. இந்த போராட்டத்தில் சிக்கியுள்ள கவிஞன் எப்பொழுதும் அமைதி இழந்தவனாகவும் அதிருப்தியுள்ளவனாகவும் காணப்படுகிறான். கவிஞன் ஒரே சமயத்தில் இரு வேறு உலகில் வாழ நேரிடுகிறது. ஆகவே அவனுக்கு மன அழுத்தம் உண்டாகிறது. ஐரோப்பாவில் கவிஞர்கள் பலர் தற்கொலை செய்து கொண்டனர். பலருக்கு பைத்தியம் பிடித்தது. பெரும்பாலோருக்கு குடிப்பழக்கம் அமைந்துள்ளது. காரணம் என்ன?
அவர்களது உள்ளத்தில் பதற்றமும் பரபரப்பும் மிகுந்திருப்பதால் அதை தணிக்க, அதை மறைக்க மது பழக்கம் உதவியது. மன இறுக்கம் பாரமாக உள்ளதால் அதை எப்படியாவது மறக்க கவிஞர்கள் விரும்பினார்கள். கவிஞன் துறவு மனப்பான்மையை மேற்கொள்ளும் வரை இப்படித்தான் இறுக்கமாக இருப்பான். அதிருப்தியுடன் காணப்படுவான். காவி ஆடை அணிய வேண்டும் என்று அர்த்தமில்லை. எதையும் புத்தியின் துணை கொண்டு வெளிப்படுத்தும் முயற்சி நீங்குவது அவசியமாகிறது. சிந்தனை வழியை கைவிட்டு வேறு வகையை கவிஞன் நாடுகிறான். மீராபாய் அதனால்தான் நடனமாடினாள். சீதார் வாசித்தாள். சைத்தன்ய மகாபிரபுவும் ஆடி பாடினார். அவர் சொல்ல விரும்பியதை நடனத்தின் மூலம்தான் சுலபமாக சொல்வதற்கு சாத்தியமிருந்தது. சொற்கள் சரியான ஊடகமாக அமையவில்லை. கவிஞன் தன் உணர்ச்சிகளை முழுமையாக பதியாத வரையிலும் தன்னை ஏதோ ஒன்று தடுப்பதாகவே உணர்வான். கவிஞர் யோக பிரீதம் தன் உணர்ச்சி வெளிப்பாட்டை ஏதோ ஒன்று தடுப்பது போல் உணர்வதாக கூறுகிறார். நீ கண்ணீர் அருவியாயிருந்தும் பாறை தடுக்கிறது. எப்படியாவது கண்ணீர் வெளிவந்தால் அது புன்சிரிப்பாகிவிடும். தடுக்கப்படும் புன்சிரிப்புதான் கண்ணீர் என்பது. இதனால்தான் நீ எப்பொழுதாவது அழுதால் மனம் லேசாகி விடுகிறது. நீ முழுமையாக அழுது தீர்த்து விட்டால் உன் முகத்தில் சிரிப்பு உதிக்கிறது. ஓர் இதமான உணர்வு உள்ளத்தில் இறங்குகிறது. உன் மீது ஆசீர்வாத மழை பொழிகிறது. அழுகையில் இவ்வளவு நன்மை இருக்கிறது. ஆண்கள் இந்த வாய்ப்பை இழந்துவிட்டனர். பெண்கள் பரவாயில்லை. அவர்கள் அழும் சுபாவத்தை ஒருபொழுதும் இழக்கவில்லை. வேறு எத்தனையோ திறமைகளை பெண்கள் இழந்திருக்கலாம். அழும் ஆற்றல் என்னும் விலை மதிக்க முடியாத ஒன்றை அவர்கள் காப்பாற்றி வைத்துள்ளனர். ஆண்கள் வலிமை, பதவி, கௌரவம், அந்தஸ்து ஆகியவற்றை காப்பாற்றிக் கொண்டார்கள். ஆனால் அனைத்திலும் மதிப்புமிக்க அழும் ஆற்றலை இழந்துவிட்டனர். அவர்களின் கண்கள் ஈரமாவதே இல்லை. யாருடைய கண்கள் ஈரமாவதில்லையோ அவர்களின் இதயம் காலப்போக்கில் பாறாங்கல் ஆகிவிடுகிறது. ஆனால் கவிஞர் பிரீதம் எப்படி பாறையை அகற்றுவது என்று கேட்டார். எப்படி என்பது புத்தி சம்பந்தப்பட்ட கேள்வி. புத்தியால் புத்தியை அகற்ற முடியாது. அழு, உளமாற அழு. யார் தடுப்பாரு? முதலில் கூச்சமாக இருக்கலாம். அப்படியானால் தனியானது ஒரு இடத்திற்கு செல். மரத்தடியில் உட்கார். மரங்கள் உன்னை பார்த்து பெண் பிள்ளை போல் அழுகிறானே என்று அவமானம் செய்யாது. அவை உன்னிடம், பிரீதம் அழாதேப்பா, ஆண்கள் அழலாமா, நீ தைரியசாலி, நீயா அழுவது என்று கேட்காது. ஆகவே மலைக்கு போ, நதிக்கரைக்கு போ, அழு. மரங்களும் மலைகளும் ஆறுகளும் உன்னை ஏற்றுக்கொள்ளும். உள்ளத்தை காலியாக்கி அழு. எப்படி அழுவது என்றா கேட்பது? அழ ஆரம்பி, தானாக வரும். அழுதல் இயற்கையான நிகழ்வு. எப்படி அழுவது என்ற கேள்வி எழ வாய்ப்பில்லை. எப்படி என்பதற்கு முன்கூட்டியே ஏற்பாடு செய்தல், விதிகளை கடைபிடித்தல், சடங்குகள் செய்தல் என்றெல்லாம் அர்த்தம் கிடைக்கிறது. மிளகாயை அரைத்து கண்ணில் வைத்தா அழுகையை வரவழைப்பது? அதெல்லாம் பொய். அழுகை முன்னேற்பாடு மூலம் பெறப்படும் அழுகை பொய்யானது. வலிந்து முயன்று பெறப்படும் அழுகையும் நெகிழ வைக்காது. நாலாபுறமும் எத்தனை வகையான துன்பங்கள், வேதனைகள், ஆனந்தம், மலர்ந்த பூக்கள், சந்திரன், நட்சத்திரங்கள், இவற்றை எல்லாம் பார்த்து அழலாமே. அழுவதற்கு எத்தனையோ சூழ்நிலைகள் முன்னதாகவே உள்ளன. அழுதபடியே அசைந்தாடு, நடனமாடு. கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆரம்பத்தில் திடீரென அழுவது சிரமம்தான். ஏனெனில் நீண்ட காலமாக அழுகை வெளியேற முடியாமல் அடைப்பு உள்ளது. நீ அழுவதை மறந்து கூட போயிருக்கலாம். தனிமையில் உட்கார்ந்து கண்ணீரை எதிர்பார். திடீரென ஒரு நாள் காரணமில்லாமலே உனக்கு அழுகை வரத் தொடங்கும்.
அழுவதற்கு காரணம் தேவை என்று மக்கள் நினைக்கிறார்கள். குடும்பத்தில் யாராவது இறந்தால் அழுகிறார்கள். சாவு தினமும் நிகழ்கிறது. உன் வீட்டில் சாவு ஏற்பட்டால் தான் அழுகை வரும் என்று எதிர்பார்க்கிறாயா? வாழ்வைச் சுற்றிலும் சாவு சூழ்ந்திருக்கிறது. மயானத்திற்கு போய்பார். புத்தர் தன் சீடர்களான பிட்சுக்களை மயானத்தில் 3 மாதம் தியானம் செய்ய அனுப்பி வந்தார். நீயும் போய் பார்த்தால் பிணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அழ வேண்டுமென்று ஒருவன் நினைத்தால் அதற்கான வசதிகள் எல்லா இடங்களிலும் உள்ளன. காரணத்தை விசேஷமாக தேட வேண்டியதில்லை. எல்லா காரணங்களும் ஆங்காங்கே கிடைக்கின்றன. மரத்தில் இலையை மண் பார்க்கிறாய். நேற்று வரை பசுமையாக இருந்தது, இன்று மஞ்சளாகிவிட்டது. அதை பார்த்தபடியே சிந்தனை செய். உன் கண்களில் நீர் நிறையும். பச்சை இலை மஞ்சளாகி மரத்திலிருந்து பிரிந்து இப்போது தரையில் கிடக்கிறது. இவ்வாறு எல்லாமே தரையில் விழும். நீயும் விழுவாய். அப்படித்தான் ஆகப் போகிறது. பழுத்ததெல்லாம் விழும், பிறந்தது எல்லாம் இறக்கும். இங்கு சுற்றிலும் உள்ள பசுமையான மரங்களையும் சாவின் கருநிழல் சூழ்ந்து நிற்கிறது. துக்கம்தான் தேவை என்ற கட்டாயமில்லை. சுகத்தாலும் கண்ணீர் வரலாம். இப்படி சாவு வளைத்து நின்ற போதிலும் வாழ்க்கை அழியவில்லையே. இது ஆச்சரியமான விஷயம் அல்லவா? எத்தனை முள்கள்! ஆனால் மேலும் மேலும் பூக்கள் மலர்வதை நிறுத்தவில்லையே. சாவு தினமும் உலகிற்கு விஜயம் செய்கிறது. ஆனால் குழந்தைகளும் பிறந்து கொண்டே உள்ளன. கடவுள் களைப்படைவதில்லை. சாவு தேவதையால் அவரை வெல்ல முடிவதில்லை. வாழ்க்கை தோல்வியுறுவதில்லை. அது வளர்ந்து முன்னேறியபடியே செல்கிறது. எவ்வளவு சாவு நேர்ந்தாலும் வாழ்க்கை மறுபடியும் புதிய அலைகளை ஏந்தி எழும்புகிறது. இந்த ஆனந்த நிலையை கவனி. நீ உயிருடன் இருப்பது பற்றி யோசி. நீ உயிருடன் இருப்பதே ஆச்சரியமான விஷயம். உன்னால் பார்க்க, சிந்திக்க, அனுபவிக்க முடிகிறது. நீ இருக்கிறாய் என்பதுவே கூட போதுமே. இந்த உணர்வு உன்னை நெகிழச் செய்துவிடும். பார், தனிமையில் அமர், தளர்த்தியாகிரு. அபிப்பிராயங்களை மற. வானத்தில் தாரகைகளை, வனத்தில் நிமிர்ந்து நிற்கும் மரங்களை, ஓடும் நதியை, அலைந்து திரியும் மேகங்களை, இந்த இயற்கை வாழ்வின் ஆச்சரியங்களால் சூழப்பட்டு இரு. உன் கண்களிலிருந்து உன்னை அறியாமல் நீர் பெருகும். எப்படி அடைப்பை அகற்றுவது என்று நீ கேட்டாய். அது பற்றிய விதிமுறைகளை பற்றிய பேச்சு வேண்டாம். எப்படி என்பதில்தான் அந்த அடைப்பு உள்ளது. அந்த அணுகுமுறைதான் தடுக்கிறது. வெடித்து தண்ணீர் கிளம்புவதை தடுப்பது புத்தி இல்லை. நீ புத்தியை பிடித்தபடி உள்ளாய். அதுதான் தடையாக உள்ளது. இதையும் நினைவில் கொள். சைத்தன்ய மகாபிரபுவிடம் குறைந்த அளவா புத்தி இருந்தது. என்ன வித்தியாசம் என்றால், அவர் புத்தியை பிடித்தபடி அதை சார்ந்து இருக்கவில்லை. புத்தி அது இருக்க வேண்டிய இடத்திலேயே இருக்க, இதயம் அதை மூழ்கடித்து முன்னேறுகிறது. புத்தி முட்டுக்கட்டை போடுவதில்லை. உண்மை என்னவெனில், பாறைகள் இருக்கும் இடத்தில் நதியின் ஓட்டம் சங்கீதமாக கேட்கிறது. பாறைகளில் குதித்து அருவி பாயும் போது எழும் இனிய ஒலியை நீ கேட்டிருப்பாயே. பாறைகள் இல்லை எனில் இசை ஒளியும் இல்லை. பாறைகள் இல்லாத அருவி மூலியாக தோன்றும். அந்த அருவி ஓசை எழுப்பாது. அதிலிருந்து இசை கிளம்பாது. அது குரல் இழந்து ஊமையாக இருக்கும். ஆகவே புத்தி விஷயத்தில் அக்கறை காட்டாதே. புத்தி பாறாங்கல்லை போல் இருந்துவிட்டு போகட்டும். புத்தியின் மீது பிரவாகமாக பெருகு. புத்தியை சூழ்ந்து செல். உன் இதயம் என்னும் அருவி புத்தி என்னும் பாறைகள் வழியே பாயும் போது இசை பிறக்கும். அதுவே உண்மையான கவிதை. அங்குசமாக அடக்குபவர் யாரென நான் அறிந்திருக்கவில்லை. ஆயினும் ஏரிக்கரையில் இருந்தும் தொண்டையில் எரியும் தாகத்தை, வேதனையை நான் அறிவேன். இது நெருப்பன்று தணிந்து போக. ஆசைகள் உடைந்து வீழ்கின்றன. தழுவிய கைகள் தளர்ந்து போயின. உருவத்தை வழிபடும் வழி ஆலிங்கனமன்றி வேறென்ன?
அழகிற்கு அன்பு தரும் பரிசு ரசமய முத்தமன்றி வேறென்ன? இரத்தத்தின் உஷ்ண அலைகளுக்கு அப்பால் ஏதேனும் சத்தியம் இருக்குமாயின் அதன் ரகசியம் அறிய விழுகிறேன். எவ்வளவு உயரம் நான் பறந்தாலும் எனது கேள்விக்கு விடையில்லை. மண் பிண்டம் நான் வானில் உறைவது சாத்தியமில்லை. பூமியிலும் எனக்கு திருப்தி இல்லை. மண்ணில் துடிக்கும் என் இதயத்திலிருந்து வானம் ஒருபோதும் விலகியதில்லை. துன்பம் எல்லாம் சகித்தபடி கவலையுடன் குழப்பத்துடன் எல்லையற்ற ஆகாயத்தில் எங்கும் திரிந்து அலைகிறேன். ஆனால் எதுவும் வசப்படவில்லை. நான் செதுக்கும் கேள்வியானது வான சூன்யத்தில் எதிரொலித்து எங்கும் எனது செவிக்கே திரும்பி விடுகிறது. என்னால் எங்கும் நிலை பெற முடியவில்லை. போரில் உயிர் தப்பி ஓடிய வீரன் அம்பு போல் நேராய் காதலி மடியில் அமைதி குலைந்து விழுவதைப் போல் ஏக்கத்துடன் நானும் திரும்புகிறேன். துக்கம் என்பது நீரின் அருவி, அடர்ந்த நிழல், குளிர்ந்த காற்று, சியாமள மேகம். ஆனால் விழித்து பார்க்கையிலே மெழுகுவர்த்தி போல் விருப்பங்கள் முழுமை பெறாமல் எரிகின்றன. மண்ணிலிருந்து விண்வரை அலையினும் அன்பெனும் பிரவாகத்தில் நனையாதவரை ஏமாற்ற நெருப்பிலேயே எரிய நேரிடும். இதுவே சாவுலக மனிதனின் தலைவிதியாகும். காவியம் என்பது ஒரு யாத்திரையின் ஆரம்பம். அது ஒரு முடிவன்று. காவியத்தின் பூர்ணாகுதி, முழுமை பெறுதல் அன்பில் முடிவதுதான். அன்பு ஏற்பட வலுவான சூழ்நிலை இருப்பினும் அது தோன்றவில்லை. எனவே அன்பு செலுத்தத் தொடங்கிவிடு. அன்பு காட்டுவது எப்படி என்று நீ கேட்கலாம். அன்பு விஷயத்தில் எப்படி என்ற பேச்சுக்கு இடமில்லை. எப்படியாவது ஆரம்பி. புதிதாக நீச்சல் கற்பவன் முதலில் இஷ்டப்படி கைகால்களால் தண்ணீரை துளாவுவது போல் நீயும் ஏதோ விதத்தில் அன்பு செலுத்த ஆரம்பி. யாரும் எதையும் பிறந்தபோதே கற்றவனாக வருவதில்லை. அன்பு காட்டு. மரங்களை, விலங்குகளை, பறவைகளை, நண்பர்களை, உறவினர்களை நேசி. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நேசி. சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் நேசி. நாம் விசித்திரமானவர்கள். அன்பு விஷயத்தில் கருமிகள். நமக்கு யாரெல்லாம் பிடிக்கும் என்று கூறுகிறோமோ அவர்களிடமும் சரியாக அன்பை வெளிக்காட்டுவதில்லை. அன்பு செலுத்தினால் ஏதாவது குறைந்துவிடும், தொலைந்துவிடும் அல்லது இழந்து விடுவோம் என்பது போல் நடந்து கொள்கிறோம். அன்பு அம்மாதிரியான சொத்தன்று. அது மனிதர்களின் பணப்பெட்டி மாதிரி இல்லை. பணப்பெட்டியிலிருந்து 10 ரூபாய் எடுத்து யாருக்காவது கொடுத்தால் இருப்பு குறைகிறது. அன்பெனும் உலகத்தின் நடவடிக்கைகள் வேறு விதமானவை. அன்பு செலுத்துவது கிணற்றிலிருந்து நீரெடுப்பது போன்றது. தற்போதுள்ள தண்ணீரை வெளியே எடுத்தாலும் மீண்டும் உள்ளே புதிதாகச் சுரக்கும். பழையதை, அழுகியதை, கெட்டுப்போனதை அகற்று. மீண்டும் புதிதாக நீர் ஊறும். கிணற்றிலிருந்து எவ்வளவு இறைத்தாலும் அது உயிரோட்டத்துடனேயே இருக்கிறது. அருவியை தடைபடாமல் ஓடச் செய்வது எப்படி என்று கேட்கிறாய். அதாவது நீண்ட காலமாக நீ தடுக்கப்பட்டுள்ளது போல், அடைபட்டது போல் உணர்கிறாய். உன்னையே எப்படி திறந்து விடுவது என்று கேட்கிறாய். எனது பதில் இதுதான். அன்பை பிரித்தளி. மக்கள் உன்னை நெருங்க அழைப்பு விடு. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தெரிந்தவர் தெரியாதவரிடம், உன்னிடம் பிறரிடம், அறிமுகமானவருடன் அறிமுகமற்றவருடன் அன்பு காட்டி பழகு. அன்பு செலுத்துவதால் செலவு கிடையாது. நீ எதுவும் பிறருக்கு தர வேண்டும் என்ற கட்டாயமில்லை. நான் ஒரு நாள் சர்ச்சில் பிரார்த்தனை முடித்து திரும்பிக் கொண்டிருந்தேன். வழியில் ஒரு பிச்சைக்காரன் கை நீட்டி பிச்சை கேட்டான். காலை நேரம், சூரியோதய சமயம், பிரார்த்தனையால் புனிதமான மனது ஆகியவற்றில் மகிழ்ச்சி கொண்டு நான் காசு போட நினைத்தேன். அந்த சமயம் அந்த பிச்சைக்காரன் உருவில் கடவுள்தான் கை நீட்டி என்னை சோதிக்கிறார் என்றும் தோன்றியது. நான் சட்டை பைகளில் கைவிட்டேன்.
ஒரு காசு கூட இல்லை. அவமானம் மேலிட்டு பதற்றமடைந்தேன். பிச்சைக்காரன் சொன்னான், ஐயா, கவலைப்படாதீர்கள். நீங்கள் நிஜமாகவே தர்மம் செய்யத்தான் விரும்பினீர்கள் என்பதே போதுமே. சட்டை பைகளில் தேடி பார்த்தீர்கள். அந்த அக்கறையே நீங்கள் எனக்கு நிறைய பிச்சை போட்டதற்கு சமமாகிவிடுகிறது. நான் அவன் கைகளை பற்றி கொண்டு ஆற்றிக்கொண்டேன். என் கண்களில் நீர் நிறைந்தது. நான் அவனுக்கு எதுவும் கொடுக்க முடியவில்லை. அவன்தான் எனக்கு நிறைய கொடுத்து விட்டது போல் நான் உணர்ந்தேன். கொடுக்காவிடிலும் கொடுத்தல் நிகழலாம். சில சமயங்களில் கொடுத்தும் கொடுக்காதது போல் தோன்றலாம். மனமில்லாமல் கொடுத்தால் கொடுக்காமைக்கு சமம். மனப்பூர்வமாக கொடுக்க விரும்பியும் கொடுக்க முடியாது போனால் அப்படியும் கொடுத்தல் நிகழ்ந்து விட்டதாக கருதலாம். இது வாழ்க்கையின் ரகசியம். அன்பை பங்கிட்டுக் கொண்டே செல். அன்பெனும் சக்தியை பங்கிட்டுச் சென்றால் சிறிது சிறிதாக பரமாத்மா என்னும் மாகடல் உன்னை நிரப்பிக் கொண்டே செல்லும். புதிய சக்தி அலைகள் போல் எழுகிறது. இது உலகில் வழங்கும் பொருளாதார சாஸ்திரப்படி இருக்காது. இது கடவுள் ஆமோதிக்கும் பொருளாதார சாஸ்திரம். மக்கள் சொல்வது, கையில் இருப்பதை காப்பாற்றாவிடில் எதுவும் மிஞ்சாது, பிச்சை எடுப்பாய். கடவுளின் பொருளாதார கோட்பாடு சொல்வது கொடுக்க கொடுக்க வளரும். ஆகவே நீ செய்ய வேண்டிய வேலைகள் 2. அன்பை பங்கிடு, கண்ணீரை வரவிடு. 2ம் ஒரே சமயத்தில் நிகழும். ஏனெனில் இவை 2ம் ஒரே சம்பவத்தின் 2 பக்கங்கள். இதயம் அன்பை எவ்வளவு பிரித்தளிக்கிறதோ அந்த விகிதத்தில் கண்களும் ஈரமாகும். இன்றைய நெருப்பின் சூடு நாளை பூவாக மலரும். இன்று நெருப்பாக உணர்வதே நாளை உள்ளத்தில் தாமரையாகும். அன்பை பிரித்தளி. அன்பின் உலகில் எப்படி என்ற கேள்விக்கு இடமில்லை. நிபந்தனையின்றி அன்பை வழங்கு. யாருக்கு என்றும் கேட்காதே. கருமிதான் அப்படி கேட்பான். நம் அன்பை பெற தகுதியுள்ளவனா தகுதியற்றவனா என்றும் பார்க்க வேண்டாம். அதை முடிவு செய்ய நாம் யார்? யார் கிடைத்தாலும் அன்பை கொடு. சிறிதாக வாழ்க்கையில் அன்பு பிரவேசித்தால் சிறிது பிரார்த்தனை உணர்வும் மேலோங்கும். எக்காவியமும் புனித பாசுரமாக ஆகாத வரையிலும், பிரார்த்தனை போல் புனிதம் பெறாத வரையிலும் கவி அதிருப்தியுடன் சங்கடப்பட்டு கொண்டே இருப்பான். ஒரு காவியம் உபநிடதம் போல் உன்னத தரம் பெற்றுவிட்டால் கவி மறைந்து முனிவராக தோற்றம் எடுக்கிறான். கவி, ரிஷி இரு சொற்களும் ஒரே பொருளுடையவை. வித்தியாசம் என்னவெனில், கவி பிரயாசைப்பட்டு இதய உணர்வுகளை சொற்களில் வடிக்கிறான். ரிஷியோ முயற்சி செய்யாமல் இயற்கையாக உள் தூண்டுதல் மூலம் உணர்வுகளை பெருக விடுகிறான். அவை மூளை பாறையை கடந்து செல்கையில் கேட்கும் ஒளி, கேட்கும் சங்கீதம். அதுவே அவரது காவியம். அதுவே அவர் இறைவனின் சரணங்களில் சமர்ப்பிக்கும் பிரசாதம். கடைசி கேள்வி. ரஜனீஷ் அவர்களே, எனது கடந்த காலமெனும் இருட்டை ஆராய்கையில் உங்களுக்கு என்ன தெரிகிறது? தலைவிதி என்னும் சக்கரத்தில் நான் சிக்கியிருந்தேனா, அல்லது அதற்கு வெளியே வந்து கொண்டிருந்தேனா? இப்பொழுதும் நீ தலைவிதி என்னும் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டுதான் உள்ளாய். மனிதன் முழுமையான ஆன்மீக விழிப்பு பெறும் வரை இந்த சக்கரத்தில் சுழன்றபடிதான் இருப்பான். தலைவிதிப்படி என்றாலே மனிதன் சுதந்திரமிழந்து பாதி மயக்க நிலையில் இயங்குகிறான் என்று அர்த்தமாகும். சுயமான சுதந்திரமான மனிதனுக்கு தலைவிதி என்பது கிடையாது. தலைவிதியின் வசத்தில் உள்ளவனின் எதிர்காலம் குறித்து சோதிடர்களால் சொல்ல முடியும். ஆன்ம விழிப்பு பெற்றவன் பற்றி சோதிடர் எதுவும் சொல்ல இயலாது. அவனது கடந்த காலத்தை வைத்து இதை நிர்ணயிக்க முடியாது. உணர்வு விழிப்பு ஏற்படுத்தல் தொடங்கியதும், தியானம் தோன்றியதும்,
மனிதன் விதியின் பிடியிலிருந்து வெளியேறுகிறான். பிறகு அவன் கடந்த கால பாதிப்பால் இயக்கப்படுவதில்லை. அவ்வப்பொழுது புதிதாக நிகழும் சம்பவங்களுடன் தான் தொடர்பு அமைகிறது. அத்தொடர்பு நேரடியானது. அது கடந்த காலத்துடன் சம்பந்தப்பட்டதன்று. இக்கேள்வியை கேட்ட தினேஷ் கடந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வர விரும்புகிறான். அவனது விருப்பம் சுபமானது. முயற்சி இருந்தால் ஒரு காலத்தில் வெளியே வந்துவிட முடியும். நீ என்னென்ன செய்தாய் என்பது பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நீ பாவம் செய்தாய், கெட்ட காரியங்கள் செய்தாய் அல்லது புண்ணியம் செய்தாய். என்னை பொறுத்த வரையிலும் உன் பாவத்திற்கும் மதிப்பில்லை, உன் புண்ணியத்திற்கும் மதிப்பில்லை. ஏனெனில் பாவத்தையும் புண்ணியத்தையும் நீ உறக்கம் போன்ற தெளிவற்ற மனநிலையில் செய்தாய். அந்த சமயம் நீ திருடனாயிருந்தாலும் சரி, சந்நியாசியாக இருந்தாலும் சரி, நான் கவனிப்பது உன் மனத்தில் ஆன்ம விழிப்பிற்கான பெருவிருப்பம் தோன்றிவிட்டதா இல்லையா என்பதைத்தான். அதுதான் உன் வாழ்வின் மாபெரும் நிகழ்ச்சியாக அமையும். அதை பொறுத்துத்தான் உன் எதிர்காலமே உள்ளது. தினேஷ் விஷயத்திலும் இதுதான் நடக்கிறது. அவனும் வாழ்க்கையை மதிப்பிடத் தொடங்கிவிட்டான். விரும்புதல், பற்று என்னும் நிலையை கடக்க விருப்பம் கொண்டு விட்டான். கிழக்கு திசையில் உதய சூரியனின் செங்கிரணங்கள் தோன்றுவது போன்ற உதயத்தின் நிலையில் உள்ளான். ஆகவேதான் உன் கடந்த காலத்துடன் என்னை தொடர்பு படுத்திக் கொள்ள நான் விரும்பவில்லை. இதுவரை கனவுலகில் ஆழ்ந்திருந்தாய். இப்போது விழிப்பின் முதல் கட்டத்தில் உள்ளாய். உறக்கம் கலையும் நேரம் இது. மிகவும் மதிப்பு வாய்ந்த நேரம். இந்த விழிப்பிற்கு முன் நீ அரசனாக இருந்தாயா, ஆண்டியாகவா? புண்ணியங்களை குவித்தாயா, பாவங்களை சேகரித்தாயா? இதெல்லாம் பற்றிய ஆராய்ச்சி வீண். அதெல்லாம் உறக்கத்தில் நிகழ்ந்தவை, கனவு போன்றவை. கனவு கலையும் நேரம் வந்துவிட்டது. தியான நிலை மீது பிரியம் உண்டாகிவிட்டது. இது முக்கியமான மாறுதலாகும். இதற்காக தினேஷ் தன்னையே இழக்க தயாராகிவிட்டான். அந்த மனப்பான்மை பெற்றவன் கடந்த காலத்திலிருந்து விடுபட்டு விடுவான். ஏனெனில் ஒவ்வொருவரும் கடந்த காலத்தின் தொகுப்புதான். அகங்காரத்தை கைவிடு என்று நான் தொடர்ந்து சொல்லுவதன் அர்த்தம் என்னவெனில், உன்னை கடந்த காலம் இதுவரை எவ்வாறு உருவாக்கியுள்ளதோ அதை மறந்துவிடு என்பதுதான். அதனுடனான உன் தொடர்பை அறுத்துவிடு. அப்பொழுதுதான் புதிதாக எதுவும் உன் வாழ்க்கையில் இடம்பெற முடியும். என் கண்களில் அஞ்சனம் இடுங்கள் என்றும் தினேஷ் கேட்கிறான். தியானம்தான் அஞ்சனம் என்னும் கண் மை. தியானம் கண்களுக்கு புத்துயிர் தருகிறது. கடந்த கால தூசியை அகற்றி கண்ணொளியை புதுப்பிக்கிறது. என் கடந்த காலம் பற்றி என்ன தெரிகிறது என்று தினேஷ் கேட்கும் கேள்விக்கு என் பதில் இதுதான். உன் கடந்த காலம் பற்றி எனக்கு கவலை இல்லை. நடந்தது நடந்து முடிந்துவிட்டது. கடந்தது கடந்து போனது. தலைவிதியின் சக்கரத்திலிருந்து இன்னும் தப்பிக்காவிடிலும் வெளியே வர வேண்டும் என்று தினேஷ் ஆசைப்படுவது நல்ல முன்னேற்றமாகும். இந்த விருப்பம் எழுவதே கூட பாதி யாத்திரை முடிந்ததற்கு சமம். இதோ இங்கே நான் ஒளியை தயாராக வைத்துக் கொண்டு அமர்ந்துள்ளேன். அதை பெற்றுக்கொள்ள நீ தயாரெனில் இதயத்தை திறந்துவிடு. உன் கடந்த கால வாழ்க்கை இறந்து போகும். உனக்கு புதிய பிறவி கிடைக்கும். ஆனால் சிலுவையிலும் தொங்க நேரிடும். மீண்டும் பிறப்பாய். மேலும் முழுமையாக உன் தனித்தன்மையை இழக்க தயாராக இருக்க வேண்டும். அதுவே சந்நியாசம் என்பது. கடந்த காலத்தின் பாதிப்பிலிருந்து உன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும். கடந்த காலம் என்னும் பூமியிலிருந்து உன் வேர்களை முழுமையாக பிடுங்கி எறிய வேண்டும். சந்நியாசம் என்பது புதிய பூமியை தேடுதலாகும். இதுவரை வாழ்ந்த முறை வீண். நடந்தது நடைபெற்று முடிந்துவிட்டது. இனி அதனுடனான தொடர்பை கைவிடுவோம். கடந்த கால கணக்கை எதிர்காலத்திற்கு கொண்டு செல்ல மாட்டோம். பின்புறம் திரும்பி
திரும்பி இதுவரை நடந்து வந்த பாதையை பார்க்க மாட்டோம். நீ தயாரெனில் நானும் தயார் உன் கண்களில் அஞ்சனம் தீட்ட. கண்ணில் மை படும்போது சிறிதளவு எரிச்சல் இருக்கத்தான் செய்யும். கண்ணீர் வரும், கண்ணை மூடிக்கொள்ள தோன்றும். இதெல்லாம் சகஜம்தான். நீ தைரியமாக இயங்கினால் நிச்சயமாக உனக்குள் பரமாத்மாவின் பிரவேசம் நிகழும். வழிகாட்ட நான் ஆயத்தமாக உள்ளேன். நீயும் தயாரெனில் உன் ஆன்மீக பயணத்தில் எந்த தடையும் எழாது. கடந்த காலத்தை துற, நடைபோடு, முன்னேறி எதிர்காலத்தின் ஏற்றமிகு பாதையில்